गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द जय जानकीकान्तस्मरणं जय जय राम राम गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द जय सद्गुरुनाथ भगवान की जय समस्त भागवदल को जय हे गुरु विष्णु भजे हे गुरु ब्रह्मं भजे ये गुरु कमल नयनं भजे ये गुरु कर कोमलं भजे ये गुरु पाद पंकजं भजे हे गुरु विद्यारूपं भजे हे गुरु ज्ञान वैराग्यं भजे हे गुरु मोक्ष साधनं भजे हे गुरु वेदारूपं भजे हे गुरु वेदात्म स्मरणं भजे हे गुरु सकल सौभाग्यं भजे उन्दिपूत उत्तमने वाळि उयर्वेदनायकने वाळि उलगळन्दमायवने वाळि ओदिये उणर्तिय नायकने वाळि वित्तिल्ला பொருளே வாழி விந்தையே வந்தாய் நீ வாழி ஒப்பில்லா மாயவனே வாழி உலகளந்தோனே என் குருவே சரணம் कस्तूरितिलकं ललाटपटले वक्षस्थले कौस्तुभं नासाग्रे नवमौक्तिकं करतले वेणुं करे कङ्गणं सर्वाङ्गे हरिचन्दनं च कलयन् कण्ठे च मुक्तावलिं गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपालचूडामणिः राधे कृष्णा வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமயமானது. பகவான் ஆனந்தம் மட்டும்தான் என்றைக்குமே தரார். அந்த கொடி மட்டும் கொஞ்சம் இன்னும் கீழே இருக்கணும், இறக்கி அந்த அதுக்கு முன்னாடி விட வச்சு நிறைய பேருக்கு அங்கேருந்து நல்லா கீழே இறக்கிடுங்க, இறக்கி அந்த இதுக்கு முன்னாடி போட்டுருங்க. பகவானுடைய அனுக்கிரகம் அப்படின்றது இல்லை அந்த பக்கம் அந்த இது மேலே வெளியில் போட்டுட்டு இப்படி கட்டலாம், லேசாக கட்டினா போதுமே. இல்லை இதுக்கு மேலே அப்படி போட்டுட்டு அந்த அப்போ தான் எல்லோரும் அவ்வளோதான். அங்கே ஒரு ஓரத்தில் சேர் வேணால் வச்சு கூட கட்டிக்கலாம். அவ்வளோ அப்படி போதும். எஸ், இப்போ சரியா இருக்கா? அதாவது பகவான் என்ன கேட்டாலும் கொடுப்பான், கேட்டதும் கொடுப்பவன் தான் கண்ணன்.
வாழ்க்கையில் நல்லதை கேளுங்க. நம்ம எல்லாருமே நிறைய தேவையில்லாத யோசிக்கிறோம் இல்லையா? இந்த தேவையில்லாத யோசனையை விட்டுவிட்டோம்னாலே வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கை ரொம்ப சரியான ரீதியில் ரொம்ப ஜோராக தான் போயின்ட்டுருக்கு. இந்த தேவையில்லாத யோசனைகளை விடுறதுக்கு சுலபமான வழியாக பெரியவா சொல்லியிருக்கிறது நாம சங்கீர்த்தனம். கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தனம். அதனால தான் ஆண்டாள் கூட வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க அப்படின்றான். வாயிற்கு அழகாக அவன் நாமத்தை பாடலாம், மனசிற்கு ஜாலியாக அவனை நினைக்கலாம். பகவானை கஷ்டப்பட்டுலாம் நினைக்கக்கூடாது. மெடிடேஷன் அப்படின்னா அப்படியே ஒருமுகப்படுத்துறது இல்லை, ஜாலியாக பகவானை என்ஜாய் பண்ணணும். அப்போ நமக்கு தெரியாமலேயே மனசு சுவாமிகிட்ட லயப்பற்றும். அதுவும் நான் அப்போ தான் பிருந்தாவனத்துலேருந்து வந்தேன். நான் 31ஆம் ராத்திரி 1:30 மணிக்கு தான் பிருந்தாவனத்துலேருந்து வந்தேன். இன்றைக்கி 3வது நாள் இங்கே வந்து உட்காந்துருக்கு. ஒரு வாரம் பிருந்தாவனத்தில் யமுனை ஆற்றையோட ஈரக்காற்றில் ஆனந்தமாக மதுரா ராதா கல்யாணம் நடந்த பாண்டீரவனம், கண்ணன் குடையா எடுத்த கோவர்தனகிரி, இப்படி பல இடங்கள் சுற்றிட்டு வந்திருக்கேன். அந்த குஷியோடு அப்படியே வந்திருக்கேன். சரியா பிருந்தாவனத்தோடு அப்படியே அந்த அப்பாடா அப்படின்னு அந்த லேக் அப்படியே உட்காந்துட்டுருக்குங்க. அதில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் இங்கே பார்க்குறது பெரிய கொடி, புரி ஜெகநாதனுடைய கோவில் மேலே கோபுரத்தில் நித்தியம் மாற்றக்கூடிய ஒரு கொடி இது. ஜெகநாதனுடைய கோவில் இப்போ பார்த்தா அவ்வளோ பெருசு இருக்குது. கோவிலில் பார்த்தா இத்தினூண்டு ஆடின்னு இருக்க மாதிரி இருக்கும். மேலே பார்த்தேன்னா ஜகத்துக்கே நாதன் ஜெகநாதன். அந்த ஜெகநாதனுடைய அழகான கோவில் கோபுரத்து மேலே இருக்கக்கூடிய கொடி. அதனால் எல்லாரும் தொட்டு அது கண்ணில் ஒத்திக்கலாம், பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணலாம். பகவானே எனக்கு அழகாக ஜெகநாத க்ஷேத்திரம் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன வேணாலும் கேட்கலாம் சுவாமிகிட்ட, எல்லா உரிமையும் இருக்குது. நமக்கு தகுதியெலாம் வேண்டாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தகுதியுமே வேண்டாம். ஒரு குட்டி குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குட்டி குழந்தைக்கு வந்து பெரிய தகுதியெலாம் வேண்டாம். இன்னாருடைய குழந்தைன்ற ஒரு தகுதி போதும். அப்பா கோடீஸ்வரனாக இருக்கார் அப்படின்னா, அவர்கிட்ட BMW கார் இருக்குது அப்படின்னா அவரோட குழந்தைக்கு தகுதியெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவருடைய குழந்தைன்ற ஒரு காரணத்தினாலே BMW காரில் ஃப்ரண்ட் சீட்டில் டிரைவர் சீட்டில் உட்கார சும்மா சர்றன்னு இப்படி கூட பண்ணலாம். யாரும் தடுக்க முடியாது. யாரா இப்படி பண்ணுறதில்ல, என் குழந்தை என் காரு அப்படின்னுடுவா இல்லையா? அந்த மாதிரி சுவாமிக்கிட்ட பூரண உரிமை நமக்கு என்றுமே உண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவாமிக்கிட்ட பயம்லாம் வேண்டாம். அதனால் அந்த தியானத்தோடு 2 நிமிஷம் நாமஜபம் பண்ணலாம். ஏன்னா ஆண்டாளுடைய திருப்பாவையை நாமஜபம் பண்ணுங்கோ அப்படின்னு தான் சொல்கிறேன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நீங்காத செல்வம் நிறைந்து. பகவான் எல்லாம் கொடுக்குறாங்க. நாமஜபம் மட்டும் பண்ணினா அதை ரிசீவ் பண்ணுற பாத்திரமாக நாம் மாறிடும். அதனால் 2 நிமிஷம். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. नाम संकीर्तनम यस्य सर्वपाप प्रणाशनम प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम. वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरु. कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையில் சீர்மல்கும் ஆய்பாரி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய். மாசானாம் மார்கசீர்ஷோகம் ருதூனாம் குசுமாகரக. பகவான் கீதையில் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்கிறான். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன், காலங்களில் நான் வசந்த காலமாக இருக்கிறேன் அப்படின்றான். பகவத்கீதையில் 10வது அத்தியாயத்தில் சுவாமி தான் என்னவாலாம் இருக்கோம், தன்னுடைய அழகான சக்தி எத்தனை விதமாக வெளிப்படுறது அப்படின்னு வர்ணிக்கிறார். ருத்ராணாம் சங்கரஸ்சாஸ்மி, ருத்ரர்களுள் நான் சங்கரனாக இருக்கிறேன் அப்படின்றார். அதே சுவாமி சொல்கிறார், வைனதேயஸ்ச பக்ஷினாம், பட்சிகளில் நான் கருடனாக இருக்கிறேன் அப்படின்றார். மிருகங்களில் நான் சிங்கமாக இருக்கிறேன்றார். வேதங்களில் சாமவேதமாக இருக்கிறேன் அப்படின்றார். அப்போ இது எல்லாம் பகவானுடைய அழகான பலவிதமான வெளிப்பாடுகள், பலவிதமான பரிமாணங்கள். அப்போதான் சொல்கிறார், மாசானாம் மார்கசீர்ஷோகம், மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்றார். அப்போ இந்த குளிரை முதல்ல அனுபவிக்கணும். மார்கழி ரொம்ப குளிர்றது, ஜலதோஷம் பிடிச்சிக்கிறது, இந்த புலம்பவே கூடாது. மார்கழி வந்தாச்சு, கண்ணன் குளிரா வந்து அப்படி ஆக்கர்ஷணம் பண்ணுறான், ஆலிங்கனம் பண்ணுறான். ஒவ்வொரு காலத்தையுமே கொண்டாடணும். வாழ்க்கைன்றது கொண்டாடுறதுக்காக, நிச்சயமாக புலம்புறதுக்காக இல்லை, நிச்சயமாக வருத்தப்படுறதுக்காக இல்லை. ஏன்னா பகவான் கீதையில் சொல்லும் பொழுது மா சுச்ச வருந்தாதே, நம்ம சனாதன தர்மத்தினுடைய கோட்பாடே வருந்தாதே சுகித்திரு. காஞ்சிபுரம் வரதராஜன் போய் பார்த்தோம்னா கையில் மா சுச்சன் தான் எழுதி வச்சிருப்பார். உப்பிலியப்பன் தான் மாமேகம் சரணம் விரஜன்னு எழுதி வச்சிருப்பார். காஞ்சி வரதராஜன் மா சுச்ச வருந்தாதே சுகித்திரு. எப்பொழுதுமே ஆனந்தமாக பிரசன்னமாக குதூகலமாக இருக்கணும். இந்த புஷ்பங்களெல்லாம் மரத்திலிருந்து பெருச்சுட்டா கூட மனம் வீசுறதில்லை.
இப்போ இத்தனை அழகாக தொடுத்துருக்கா, மாலையாக போட்டிருக்கா, இருந்தாலும் ஜம்முன்னு அதோட மனம் வீசுறது இல்லை, அதனுடைய குவாலிட்டி குறையிறது இல்லை. அது வாடுற வரைக்கும் அந்த வாசனையை கொடுத்துட்டே இருக்கும். அதுவும் இந்த மகிழம்பூ எல்லாம் பார்க்கலாம், வாட 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 தான் அதுக்கு வாசனையே அதிகமாகும். துளசி எல்லாமே. அப்போ வாழ்க்கைன்றது ஒரு செலிப்ரேஷன். ஒவ்வொரு நாளுமே செலிப்ரேட் பண்ணுறதுக்காகத்தான் இருக்கும். இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள்லாம் கிடையாது, சவால்கள் உண்டு. நிச்சயமாக சவால்கள், சேலஞ்சஸ் இல்லாமல் யாருடைய வாழ்க்கையுமே கிடையாது. சின்ன பூச்சியிலிருந்து சிங்கத்திலிருந்து எல்லாத்துக்குமே சேலஞ்சஸ் உண்டு. காட்டுக்கு ராஜா தான் சிங்கம், ஆனால் அதோட வாயில் தானாக வந்து மானோ இல்லாட்டி வேறு தானே வந்து விழாது. இந்த சிங்கம் ஓடணும், துரத்தணும், பாயணும், பிளான் பண்ணணும், பதுங்கணும், அப்படியும் மிஸ் ஆகும். சிங்கம் ஒரு குறியில் அப்படி பிடிச்சதுன்னா கிடையவே கிடையாது. அது இறை கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும், இறை கிடைச்சோன்னு சாப்பிடும். யாருடைய லைஃபுமே அப்படியே பெட் ஆஃப் ரோசஸ்லாம் கிடையவே கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்கு நடுவில் தான் வாழணும், எல்லாத்துக்கு நடுவில் தான் சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை இனி யாருக்குமே விதிக்கப்படலை. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த காட்டில் சிங்கமும் சிறுத்தையும் புலியும் ஓனாயும் காட்டு நாயும் நரியும் அலைஞ்சின்னு இருக்கோ அந்த காட்டுக்குள்ளே தான் வரி குதிரையும் ஒட்டகச்சிவிங்கியும் மானும் வாழ்ந்தாகணும். இது தனியாக இருந்ததுன்னா இதுங்களுக்கெல்லாம் ஓடுற கெப்பாசிட்டி மறந்து போயிடும், மனுஷால மாதிரி குண்டா போயிடும். மானெல்லாம் ஃபிட் இனஃபாக இருக்குது, ஒட்டகச்சிவிங்கெல்லாம் ஃபிட் இனஃபாக இருக்குன்னா இந்த சிங்கமும் புலியும் துரத்துறது இல்லையா, ஓடி 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 எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக இருக்குது. இப்போ பெரிய மான் பார்க்குறோம், பெரிய யானையை பார்க்குறோம், பெரிய ஒட்டகச்சிவிங்கியை பார்க்குறோம், இல்லாட்டி வரிக்குதிரையை பார்க்குறோம் காட்டில் அப்படின்னா எத்தனை சிங்கம், எத்தனை புலி, எத்தனை சிறுத்தை, இது எல்லாத்தையும் ஜெயிச்சு தானே அது வாழ்ந்துட்டுருக்கு. இத்தனைக்கும் அது பாட்டுக்கு ஏதோ புல்லை தான் மேய்ஞ்சின்னு இருக்கு. ஆனாலும் அது இவ்வளவும் தாண்டி ஜெயிச்சு தான் வாழ்ந்துட்டுருக்கு. அப்போ வாழ்க்கைன்றது சவால்கள் நிறைந்தது. அந்த வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்கணும். அதற்கு சுலபமான வழி மனசு ஒரு இடத்துல லயப்படும். மனசு எங்கே லயப்படணும் அப்படின்னா சுவாமி கிட்ட லயப்பட்டால் சுலபம். ஏன்னா சுவாமி மட்டும்தான் நம்மளை திட்ட மாட்டார், கோச்சிக்க மாட்டார். இந்த உமாச்சி கண்ணை குத்துன்ற கான்செப்டே தப்பு. உமாச்சி எல்லார் கண்ணெல்லாம் குத்தாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 இடத்துல மட்டும்தான் புராணங்கள்லேயே உமாச்சி கண்ணை குத்தித்துன்னு காண கிடைக்கிறது. ஒன்று வாமன அவதாரத்தில் சுக்கராச்சாரியர் கண்ணை குத்தினார், அந்த இடத்துல மட்டும்தான் தர்மபுல்ல வச்சு கண்ணை குத்தினார்னு இருக்கு. மற்ற எல்லா இடத்துலையுமே சுவாமிக்கு கண்ணை குத்துற வேலையெல்லாம் கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு கண்ணை டிசைன் பண்ணுறது எவ்வளவு கஷ்டம், அதை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளவு கஷ்டம், அதுக்கு விஷன் கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம்னு நமக்கு தெரியாது, சுவாமிக்கு தெரியும். டாக்டர்ஸை கேட்டு பாருங்க, பிரமிச்சு போவார். அந்த ஆப்தல்மாலஜிஸ்ட்லாம் கேட்டால் கண்ணு அப்பா நிஜமாகவே இந்த பெஸ்ட்டு கேமரா எதுன்னா நம்மளோடது தான். கட கட நீங்கள் பார்க்குறதெல்லாம் கட மைண்டில் போய் உட்காருது பாருங்க. எவ்வளோ விஷயங்கள் ஞாபகம் வச்சுருக்கீர்கள். 50 வருஷத்து கதையெல்லாம் உள்ளுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு. எல்லாம் கண்ணால் பார்த்தது அத்தனை கலர்ஃபுல்லாக உட்காந்துருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் இல்லை, ஃபிலிம்லாம் கூட பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து அப்புறமா தான் கலருக்கு வந்தது. கண்ணுக்கு எப்பொழுதுமே கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. யாரோ சில பேருக்கு மட்டும்தான் கலர் பிளைண்ட்னஸ் உண்டு. அத்தனை கலரும் பார்க்கணும். இளங்காலை சூரியனுடைய கலர்லேருந்து, புஷ்பங்களுடைய வர்ணத்திலிருந்து, குழந்தைகளுடைய விஷயங்கள், பழங்கள் எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குது. உலகமே கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? இவ்வளையும் சிருஷ்டித்து அதை பார்க்கும்படியாக வச்ச பகவான் போய் கண்ணை குத்துவானா? இவ்வளோதையும் கஷ்டப்பட்டு கண்ணெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு கண்ணை குத்துறது வேலையெல்லாம் அவர் கிடையவே கிடையாது. அதனால் வாழ்க்கைன்றது சுவாரஸ்யமானது, ரசிக்க வேண்டியது. ரசிக்கணும் வாழ்க்கையை. எப்படி ரசிக்கணும்னா பாரதி போல். பாரதியாரோட லைஃப் ஒன்றும் ரொம்ப கம்ஃபர்டபுள் லைஃப் எல்லாம் கிடையாது. ஜாலியாக உட்காந்துலாம் கவிதை எழுதலை. ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு 3 நாள் தனிமையில் உட்காந்துலாம் கவிதைலாம் எழுதலை. நிறைய பேர் கவிதை எழுதுனவர்கள்லாம் சொல்கிறா இல்லையா, அத்தனை போராட்டம், அத்தனை சவால்கள், அதுக்கு நடுவில் அப்படி ஒரு பகவத் தியானம், அதில் ஜோரா பகவத் சிந்தனை, அவ்வளோ அழகாக வாழ்க்கையை பற்றி ஒரு அனுபவம். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, எத்தனை கோடி இன்பம் வச்சுருக்க. இது அனுபவிக்கிறதுக்கே ஒரு ஆயுசு பத்தாது. இதில் துன்பப்படுறதுக்கு டைமே கிடையாது. நமக்கு துன்பப்படுறதுக்கு டைம் கொடுக்கப்படலை, இதுதான் உண்மை. ஆனால் அதையும் தாண்டி துன்பப்படணும் எவ்வளோ பெரிய ஆள் பார்த்துக்கோங்க. அதையும் தாண்டி மனசை போட்டு அலட்டிண்டு, அதையும் தாண்டி மனசுக்குள்ளே போட்டு எதையோ உழப்பிண்டு என்னமோ அப்படின்னு ஒரு புலம்புறோம்னா பகவான் அசந்து போகிறான். இவ்வளவு கொடுத்து, இவ்வளவு விஷயங்களை கொடுத்து
எல்லாம் அனுபவிக்க வச்சா கூட ஏன் இப்படி புலம்பின்னு இருக்கா? புலம்பக்கூடாது. புலம்புறதுன்றது வீக்னஸ். புலம்பவே கூடாது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. ஒஸ்ட் கேஸ் என்ன? வானம் தான் இடிஞ்சு விழ போகிறது. அதுக்கு மேலே ஒன்று பெருசாக தலை மேலே விழுறதுக்கு ஒன்றும் கிடையாது. வானமே இடிஞ்சு விழுந்தாலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. அப்படி குதூகலமாக உற்சாகமாக இருக்கணும். இருக்க முடியுமா அப்படின்னா பிரஜவாசிகள் எப்பொழுதுமே குதூகலமாக தான் இருக்கா. இன்னி வரைக்கும் இன்றைக்கும் பிருந்தாவனம் வந்து நீங்கள் பாகவத்தில் வாசிக்கிற பிருந்தாவனம் வேறு, நேர பார்க்குற பிருந்தாவனம் வேறு. பாகவத்தில் வெறும் காடு தான் பிருந்தாவனம். இன்றைக்கி போனால் காங்கிரீட் ஜங்கிள் தான் பிருந்தாவனம். அங்கங்கே ஒரு 4-5 மரம் இருக்குது, அவ்வளோதான். சாக்கடை உண்டு, பன்னி உண்டு, குரங்கு உண்டு. இதுக்கு நடுவில் கிருஷ்ணலீலா ஸ்தலங்களும் உண்டு. இது எல்லாத்துக்கு நடுவில் தான் கிருஷ்ணனும் அழகாக வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் அங்கே போயாச்சுன்னா அந்த பிரஜவாசிகள் அப்படி குஷியாக இருக்கான். ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் லைஃப்லாம் கிடையாது. ஆனால் அவள் ஹிருதயத்தில் கிருஷ்ணன் இருக்கான், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவள் ரொம்பலாம் யோசிக்கிறது இல்லை. யோசிக்கவே வேண்டாம். லைஃப்பை சாதாரணமாக வாழ்ந்துவிட்டா போதும். பறவைகள்லாம் சாயங்காலம் 6 மணி ஆயாச்சுன்னா கூட்டுக்கு வந்துவிடுறது, ஜாலியாக தூங்கும். அதுக்கு பாட்டு கிளம்பேன்னு பேசிட்டு இருக்கோம். என்ன தான் பேசுறதுக்குள்ளோ தெரியல. ஆண்டாள் மட்டும்தான் புரியுது. புல்லும் சிலம்பினகான்றா கீச்சு கேச்சென்று எங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் அப்படின்றா. அவளுக்கு தான் புரியுறது. ஆனால் எல்லாம் குதூகலமாக பேசுறது, நாராசமாக பேசுறது. அத்தனை தூரம் அந்த அனுபவம். அந்த மாதிரி இந்த பிரஜவாசிகள் சந்தோஷமாக இருக்கா. விரஜபூமின்னு பேர். அந்த விரஜபூமி அது உயிரோட்டமாக இருக்கு இன்னி வரைக்கும். கண்ணனுடைய லீலைகள் முடிஞ்சு 5000 வருஷம் மேலே தாண்டியாச்சு. 5100 வருஷம் தாண்டிட்டோம். ஆனால் இன்றைக்கி அங்கே போனாலே கண்ணன் இருக்கான். கண்ணன் அனுபவிக்க முடியுன்ற ஒரு கேரண்டி கிடச்சிடுறது. நம்ம கண்ணனை பார்க்கணுமோ இல்லையோ, ஆனால் அந்த பக்த ஜனங்களை பார்த்தோம்னா எஸ் கிருஷ்ணன் இங்கே தான் இருக்கான், கிருஷ்ணனை இவ அனுபவிக்கிறான்றது அவளுடைய பாடி லாங்குவேஜில் பார்த்தா தெரியறது, அவளுடைய வார்த்தைகளில் தெரியறது, அவர்களுடைய முகத்தில் தெரியறது. அவ்வளோ சந்தோஷம் கொட்டி கிடக்கிறது விரஜ பூமியில். அதனால தான் ஆண்டாள் சொல்ல சீர் மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்கள். சீர் மல்கிறதான். என்னடா சீர் மல்கிறது அப்படின்னா கிருஷ்ணானுபவம்ன்ற ஒரு சீர் மல்கிறதான். மெமரிஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அது பால்ய வயசு, அது ஒரு எங்கள் காலம்லாம் சுகம் அப்படின்னு நிறைய வயசானவாள்லாம் சொல்லுவாள். அந்த பால்ய வயசுக்குள்ளே அவ்வளோ ஆனந்தம் கிடைக்கும்ல, அது எல்லாம் பத்திரமாக மனசு வச்சுட்டு இருக்கு இல்லையா. எல்லாம் நாஸ்டால்ஜியா, எதுவும் பயமுறுத்துகிற நினைவுகளே கிடையாது. சுகமாக சிரித்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் இன்னி வரைக்கும். வாத்தியார்கிட்ட அடி வாங்கினதுலேருந்து, பக்கத்து வீட்டில் மாங்காவை அடித்து இன்னொரு வீடு கண்ணாடியை உடைச்சதுலேருந்து எல்லாம் அது ஒரு நிஜமாகவே சுகம். ஏன்னு கேட்டால் மனசு முழுக்க ஆனந்தத்தை மட்டுமே சுமந்த ஒரு காலம் அது. அப்போ நம்ம துக்கத்தை சுமக்கலை. துக்கம் நமக்கு வேண்டாம். இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப நேரம்லாம் அழுதுன்னு இருக்காது. நம்ம தான் மறந்து போயிடுவோம், திரும்பி ஞாபகம் வச்சு அழுவோம். ஞாபகம் வச்சு புலம்பின்னு இருப்போம். பகவானே மறக்கடிச்சிருவான், தூக்கத்தில் மறக்கடிப்பான், 10 பேரோட பேசும்பொழுது மறக்கடிப்பான். ஆனால் திரும்ப 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 மனசை கொண்டு கட்டிண்டு திரும்பி புலம்பிண்டு. பகவான் அழகாக நினைக்கணுமா, அந்த ஸ்மரணையே சுகம். உங்கள் மனசில் எவ்வளவு முடியுமோ சந்தோஷமான தருணங்களை அசை போடுங்க. மனசுக்கு இந்த ஞாபக சக்தின்னு ஒன்று சுவாமி கொடுத்துருக்கார். எதுக்குன்னா சந்தோஷமான தருணங்களை திரும்ப 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 நினச்சி அசை போடணும். துக்ககரமான கவலையான பிரச்சனைகளை உட்காந்து ஆலோசனை பண்ணுறதுக்காக மனசு கொடுக்கப்படலை. மனசு கொடுக்கப்பட்டது அவனை ஸ்மரிப்பதற்காக. இந்த கோபிகைகளுக்கு அப்படி ஒரு பாக்கியம், அப்படி ஒரு கிருஷ்ண ஸ்மரணம் அனுபவிச்சிருக்காளாம். அதனால் ஆண்டாள் சொல்கிறா சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்கள். கிருஷ்ணானுபவம்ன்ற ஒரு செல்வம் நீங்காத நிறைஞ்சிருக்கான். ஆனால் இன்னைக்கு பிரஜத்துக்கு போனோம், பிருந்தாவனம் போனோம் அப்படின்னா அது அப்படியே நிறைஞ்சிருக்குன்றது இன்னைக்கு வாழற வாழ பார்த்தா தெரியாது. ஏன்னா பரஸ்பரம் ராதே 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 அவ்வளோதான். யார் சொல்கிறா என்ன சொல்கிறான்னு பார்க்க மாட்டான். யாரா பார்த்து ராதே ராதேன்னு அவனே ராதே ராதே, நீ யார், எதுக்கு என்கிட்ட ராதே ராதே சொன்னாய், உனக்கு என்ன வேணும் அதெல்லாம் கேட்க மாட்டான். ராதே ராதேன்னா அது காதில் விழுந்தாச்சும் அடுத்த நிமிஷம் வாயில் வரணும்.
இவ்வளோ தூரம் சொன்னேன், எத்தனை பேர் சொன்னேன்? ஒன்றுமே சொல்லல. ராதே 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 ராதே. ஜோரா சொல்லு ராதே ராதே, அழகா சொல்லு, ஆசையா சொல்லு, அன்பா சொல்லு, இங்கேயும் சொல்லு, அங்கேயும் சொல்லு, எங்கேயும் சொல்லு, இப்பவும் சொல்லு, எப்பவும் சொல்லு. ராதே ராதே கண்ணன் வாரான், ராதே ராதே அன்பைத்தாரான். ராதே 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 ராதே. ஜெய் போலோ ராதா ராணி கி ஜெய். அது வரணும். அதான் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. காதில் விழுந்தாச்சுன்னா அடுத்த நிமிஷம் அப்படி வந்துடணும். ராதே ராதே. இப்போதான் விரசத்துக்கு போகிறதுக்கு என்ட்ரி பாஸ் கிடைக்கும். காதில் நாமம் விழுந்தா வாய் சொல்லிடணும். வாய் அடுத்த நிமிஷம் யோசிக்காம சொல்லணும். யாராவது உங்கள் பேரை சொன்னால் டக்குனு இப்படி திரும்பி பார்க்குறேன் இல்லையா? உங்களோட மாதிரியே நிறைய பேருக்கு அதே பேர் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லையோ பஸ் ஸ்டாண்ட்லையோ ஏர்போர்ட்லையோ யாராவது நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டா நான் கிருஷ்ணானா அப்படின்னு திரும்புவோம். ஓ சாரி, உங்களை இல்லை, அவரை இன்னொருத்தர். அப்போ நம்ம பேருன்னு நமக்கு மனசில் உட்காந்து எடுத்து அது யோசிக்காமல் திரும்புகிறோம் இல்லையா? அதுபோல ராதே ராதே. இதுதான் வரணும். இப்படி இருந்தாச்சுன்னா நீங்களும் பிரஜவாசிகள் தான். பிரஜவாசிகள் அப்படின்னா பகவன் நாமம் காதல விழுந்தாச்சுன்னா வாய் தானா சொல்லுமா ராதே ராதே. யார் சொல்றான்னு முக்கியம் இல்லை. இந்த மேடையில் யார் உட்காந்து சொன்னாலும் ஜெய் ஸ்ரீராம் வரணும். டக்கு 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 டக்குன்னு வரணும். அது வட இந்தியாவோட பெரிய பலம். அவளுக்கு அந்த பாவம் ஹிருதயத்தில் அப்படி ஒரு பாவம். பகவன் நாமத்தை சொல்றதுன்றது ஸ்வபாவம் அவளுக்கு. இந்த பத்ரிகாசிரமம் போயிட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்காரிலேருந்து சர்வ் பண்ணுறவாளிருந்து அங்கே ஃபோட்டோ எடுக்கிறவாளிருந்து எல்லாரும் ஜெய் பத்ரி விஷால் சொன்னா தான் பத்ரிநாதன் கூப்பிடுவான். ஜெய் பத்ரி விஷால். அதெல்லாம் போய் பார்க்க வேண்டாமா? வெள்ளி பனிமலையின் மீதுலாவும் பாரதி பனிமலையை பார்க்காமலே இப்படி பாடியிருக்கான். அங்கே உலாவும் பொழுது தானா ஜெய் பத்ரி விஷால். அடுத்த நிமிஷம் வரணும். அப்படி சொல்ல 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 ஆனந்தம். இந்த கோபிகைகளுடைய பலம் அல்ல. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அவர்களுடைய ஜீவனத்துக்கு ஸ்மரணமே பகவன் நாம சங்கீர்த்தனம் தான். கோபிகா ஜீவனஸ்மரணம்ன்றார். அவளுக்கு ஜீவனம் முழுக்க உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் குளிக்கும் பொழுது பல் தேய்க்கும் பொழுது மாடு பால் கறக்கும் பொழுது வீடு வாசல் பெருக்கும் பொழுது பத்து பாத்திரம் தேய்க்கும் பொழுது துணி துவைக்கும் பொழுது வீட்டை சமையல் பண்ணும் பொழுது காய்கறிகள் திருத்தும் பொழுது தண்ணீர் கொண்டு வரும் பொழுது யார்கிட்டே பேசும் பொழுதும் என்ன வேலை பண்ணாலும் படுக்கிறதுக்கு முன்னாடி திரும்பும் பொழுது படுத்து எழுந்த பிறகு பல் தேய்க்கிறாளோ இல்லையோ பகவன் நாம சங்கீர்த்தனம் அப்படின்றது அவளுக்கு ஸ்வபாவமாக இருக்கு. அதனால தான் யதாவிரஜ கோபிகானாம். நாரத மகரிஷி பக்தி சூத்திரத்தில் சொல்றார், பக்தி அப்படின்னா கோபிகைகள் தான் பக்தின்றார். யதா விரஜ கோபிகானாம். சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச்சிறுமீர்கள் அப்படின்னு நிறைஞ்சு கிடக்கான். அழகான மார்கழி மாதம் ஆண்டாள் திருப்பாவை விரதம் இருக்கா. சரியா பெரியாழ்வார்கிட்ட கேட்குற ஆண்டாள், அப்பா சீதா பிராட்டிக்காவது தனுசை எடுக்கணும் நான் ஏத்தனம்னு ஒரு வியாஜம் இருந்தது. அதனாலே ராமச்சந்திரமூர்த்தி ஆல் த வே ஜோர கிளம்பி மிதிலா வரைக்கும் வந்தான். எனக்கு அப்படி ஒன்றுமே இல்லையாப்பா. அப்போ நான் ஏதானும் பண்ணணும் இல்லையா? ருக்மிணி பிராட்டி கடுதாசி எழுதினா, ஸ்ருத்வா குணானு புவன சுந்தரா சுண்வதாம் தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி அரதோ அங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம் त्वयि अच्युता विशति चित्तम अपत्रपम मे. கிருஷ்ணா புவன சுந்தரான்ற
உன் குணங்களை கேட்டு உன் ரூபத்தை கேட்டு என் மனசு வெக்கத்தை விட்டு உன்கிட்ட லயப்பட்டாச்சுன்னு கடதாசி எழுதி அனுப்பினான். எங்களை அது மாதிரிலாம் ஒன்றுமே இல்லையப்பா, நான் என்ன பண்ணணும்னு பெரியாழ்வாரை கேட்டுட்டாளாம். பெரியாழ்வாருக்கு தெரியாத கண்ணனா? கலியுக யசோதா அப்படின்னா பெரியாழ்வார் தான். இல்லாட்டி யார்? மாணிக்கம் கட்டி வைரமெடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறுதொட்டில். பெரிய கொடீஸ்வர ஆழ்வார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார் தான். அவர் தான் ராஜாதிராஜன். அவர் கூட தாசரதி தாளேலோ தாளேலோன்னு சொன்னார் ஒழிய தங்கத்தினால பொண்ணுனால ஆன ஒரு தொட்டில் பண்ணலை. பெரிய ஆழ்வார் வட்டபத்திரசாயிக்கு மாலை கட்டி போட்டு இருந்த ஒரு உண்டக்கட்டி பிராமணன், இவ்வளோதான் சொல்லணும். உண்டக்கட்டி உண்டு, அவ்வளோதான். கோவிலில் ஒரு பிரசாதம் பங்கு உண்டு அவருக்கு, பெரிய ஆழ்வாருக்கு, அவ்வளோதான். டெய்லி பூமாலை கட்டி கொடுத்துட்டு இருக்காராம். ஆனால் பாசுரம் மட்டும் மல்டி மில்லியனர் ரேஞ்சுக்கு. மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில். ஆணி பொன்னா நல்ல மாணிக்கத்தையும் வைரத்தையும் எடை கட்டி. இது வரைக்கும் யாரும் பண்ண மாதிரி தெரியல. ஆழ்வார் காலத்திலேருந்து இவ்வளவு பேர் அத்தனை பேரும் பாசுரம் பாடிட்டோம். அது எத்தனை கோடி ஆகும்னு தெரியாது. ஆனால் ஆழ்வார் சின்ன பண்ண சிறு தொட்டில்னு தான் சொல்லியிருக்கார். ஆனால் மனசு இருக்கு பாருங்க, அவருக்கு அவ்வளோ பெருசு. ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணி குரானே தாலேலோ வையம் அளந்தானே தாலேல். பிரம்மதேவருக்கு கூட இப்படி பண்ணணும்னு தோணலை. பிரம்மதேவர் பண்ணி கொடுத்தா மாதிரியும் இல்லை. ஆனால் பிரம்மதேவர் பேரை வச்சுட்டு பெரியாழ்வார் பண்ணி கொடுத்துட்டார். அப்போ பெரியாழ்வார்கிட்ட கேட்டுவிட்டு அவர் தானே குரு குழந்தைக்கு. குழந்தை மார்கழி மாதத்தில் கோபிகைகள் எல்லாம் விரதம் இருந்தா அந்த விரதத்தை ஃபாலோ பண்ணி நீ விரதம் இருன்னுட்டார். இப்போ ஆண்டாளுடைய திருப்பாவை விரதத்துக்கு ஆதாரம் யார் அப்படின்னா கோபிகா ஸ்திரீகள் தான். கோபிகைகள் சிம்பிளாக பகவானை அனுபவிக்கிறாள், ரசிக்கிறா. முதல்ல இந்த கோபி பாவம் ஏன் வசதி அப்படின்னா பாதாதி கேசம் கேசாதி பாதம் இன்ச்சு பை இன்ச்சு கிருஷ்ணனை ரசிக்கிறார், அவ்வளோதான். ரசிக்கும் பொழுது மெடிடேஷன் தியானாக வந்துடும். அது கஷ்டப்பட்டு புருவ மத்தியை நினச்சிண்டு சின்முத்திரையை வச்சுண்டு பத்மாசனம் போட்டுண்டு அப்படி நிமிந்து உட்காரலாம். நமக்கு கீழே உட்காரதே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் எழுப்பி விட வேண்டியிருக்காராது. இதுக்கு நடுவிலெல்லாம் இப்படி புருவ மத்தி சின்முத்திரை அதான் நல்ல மெத்தடு. நமக்கு என்ன வருதுன்னு ஒன்று இருக்குல்ல, நமக்கு என்ன வக்கு இருக்குன்னு ஒன்று இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் உலகத்தில் இருக்குது. நமக்கு என்ன முடியும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இந்த கோபிகைகள் சர்வசாதாரணமாக கிருஷ்ணன் அனுபவிக்கிறாளாம். ஏன்னு கேட்டால் ரசிக்கிறாளாம். பாதாதி கேசம் கேசாதி பாதம். பாண்டாள் ரசிக்கிறா இல்லையா ரங்கரை. குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழு கமல பூவழகர் என்ன ரங்கத்து என்ன முதல். இந்த பாசனம் சொல்லி ரங்கனை பார்த்தா நிஜமாவே குழல் அழகர் தான். குழலழகர் வாயழகர் கண்ணழகர். சத்தியமாக எந்த காதலையும் தன் காதலை இப்படிலாம் அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா எந்த காதலும் ரங்கன் மாதிரி அழகனும் அதி சுந்தரனும் கிடையாது. அவன் தான் அழகன், புவன சுந்தரன். அதனால தான் திருப்பாணாழ்வார் கூட அப்படி புலம்புறார். கழியவாகி புடை பறந்து விளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு புலம்புறார். அதை ரசிக்கணும். பாதாதி கேசம். இந்த கோபிகைகள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கோபிகைகள் யார் யாருன்னு ஒரு லிஸ்ட்டு கர்க்க சம்ஹிதையில் இருக்குது. பாகவத்தில் இல்லை. பாகவத்தில் 19 கோபிகைகள் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் இருக்குது. அந்த கோபிகைகள் யார் அப்படின்னு கர்க்க சம்ஹிதையில் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறார். முக்கியமாக எல்லாம் ராமாயணத்து காலத்தோட ஆட்கள் தான் வரா. பகவான் சாதாரணமாக சொல்லுவான், தண்டகாரண்யத்தில் பகவான் ராமன் அலைஞ்சின்று இருந்த பொழுது அங்கு அவனை பார்த்த அழக ஆடவர் அவாவும் தோழினார். ரொம்ப அழகான வாக்கியம் இதெல்லாம். தமிழை ரசிக்கிறதுக்கு நிஜமாவே பாரதி, கம்பன், ஆண்டாள், நாயன்மார்கள் இவாளை விட்டால் வேறு யாருக்கு தமிழை பற்றி பேச முடியும்? இவாளை விட்டுட்டு தமிழே கிடையாது. சரியா? தமிழை பற்றி பேசணும்னா இந்துக்களுக்கு மட்டும்தான் பரிபூர்ண உரிமை என்றுமே உண்டு, வேறு யாரும் கிடையாது. இன்னி வரைக்கும் தமிழை காப்பாற்றிட்டு இருக்கிறது இந்துக்கள் மட்டும்தான். நமக்கு மட்டும்தானே தமிழ் தெரியும். ஔவையார் விஷயமா இருக்கட்டும், பாரதி விஷயமா இருக்கட்டும், திரும்பி திரும்பி பக்தி விஷயங்களை பேசிட்டா தானே தமிழ் வாழும்.
இன்னி வரைக்கும் ஏண்டா திருப்பாவை வாழ்ந்துட்டுருக்கு, திருவம்பாவை வாழ்ந்துட்டுருக்குன்னா மார்கழி மாதம் தவறாமல் நம்ம தாத்தா பாட்டி, அவளோட தாத்தா பாட்டி, அவர்களுடைய தாத்தா பாட்டி எல்லாம் ஜெபிச்சு நாமெல்லாம் போன பிறகு கூட பின்னாடி வரக்கூடிய வம்சமும் திருப்பாவை திருவம்பாவை மார்கழி மாதம் பாடிட்டே இருப்பார். தமிழுக்காக உற்சவம், பகல் 10 ராப்பத்து. தமிழுக்கான உற்சவம், நிஜமாவே இது வேதத்துக்கான விஷயமே கிடையாது. தமிழுக்கு அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் ஸ்ரீரங்கத்தில். பகல் 10 ராப்பத்து அது சேவிக்கிறதுக்குனே ஓடும் கூட்டம். ஆஹா, பகல் 10 சேவிச்சிடலா, ராப்பத்து சேவிச்சிடலா அப்படின்னு. என்னடாண்ணா அங்கே தமிழ், அந்த தமிழ் கேட்குறதே ஒரு சுகம், ஒரு ஆனந்தம். அப்போ அத்தனை ஜோரா அந்த தண்டகாரண்யத்து ரிஷிகள் ராமனை பார்த்து மயங்கினாளாம். பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினாம் அப்படின்னு தான் வால்மீகி சொல்றார். ஆம்பளை பார்த்தா கூட ராமனை பார்த்தா எப்படி இருக்கான் பார்த்தியாச்சா. தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகள் கமல அன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டார் மக்தே வாழ் கொண்ட கண்ணார், யாரே வடிவினை முடிய கண்டார். ஹாய் ஹான்சம். அப்படிருக்கான் அந்த ராமனுடைய திருத்தோள்கள் பார்த்தோம்னா, அதுவும் இந்த கை எப்படி இருக்குன்னா, இந்த யானையுடைய துதிக்க மேலே பார்த்தோம் நல்லா பருத்து திரண்டு இருக்கும், அப்புறம் கொஞ்சம் சிறுங்கும், அப்புறம் கை இப்படி தொங்கிட்டு இருக்கும். கரெக்டாக யானையுடைய துதிக்கை மாதிரியே ராமனுடைய திருக்கைகள், ஆஜானு பாகுவான திருக்கைகளாம், நன்ன முழங்கால் வரைக்கும் நீண்ட திருக்கைகளாம் பகவானுக்கு. அதனால் அவ்வளவு அழகாக ஆடவர் அவாவும் தோழினாயின்னு அந்த ராமனை பார்த்த தண்டகாரண்யத்து ரிஷிகள் எல்லாரும் கட்டி பிடிச்சிக்கணும்டா ராமானாலாம். அதெல்லாம் முடியாது. இப்போ எல்லாம் முரட்டு தாடியோடு இருக்கு, முறுக்கு மீசையோடு இருக்கு, ஜடாமுடியோடு இருக்கு, கரடு முரடாக தபஸ் பண்ணிட்டு இருக்கு. வேண்டாம் வேண்டாம், துவாபரயுகத்தில் வாங்குவோன்னுட்டாள். அப்போ பார்த்து அதுக்கேண்டா கஷ்டப்பட்டு ஆம்பளையாக வரணும் பொம்பளையாக வரும்னு வந்துவிட்டாளாம் இந்த ரிஷிகள்லாம். ஒரு ஆணை ரசிக்கணும் அப்படின்னா ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் தானே ரசிக்க முடியும். அதனால தானே ஆண்டாள் பாசுரத்துக்கு ஏற்றம். இப்போ பராங்குச நாயகி பரகால நாயகின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார்லாம் ஆண் பிள்ளையாக இருந்து பெண்மைத்தனத்தை ஏறிட்டுண்டு எங்கனையோ அன்னை நீர்காள் என்னை முனிவது நீர் திருக்குறுமுடி நம்பியை பார்த்து ரசிக்க வேண்டியிருக்கு. ஆண்டாளுக்கு சுலபமாகவே பெண்மை இருக்கிறதுனால புருஷோத்தமனான சுவாமி அனுபவிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கான். குழந்தைக்கு ஜம்முன்னு அனுபவிச்சு விட்றா அப்படின்னு சமயத்தில் பார்த்தோம்னா கோவில்கள்லாம் ஸ்திரீகள்லாம் முச்சுன்னு இருப்பா. ஏண்டாண்ணா அந்த அழகை பார்க்கணும்னா அந்த பெண்மை இருந்தால் மட்டும்தான் அது புரியும். ஆண்மையாக இருந்தால் கையை கூப்பிட்டு இன்க்ரிமெண்ட்டை கொடு, குழந்தைகள் நன்னா பார்த்துக்கோ, குடும்பத்தை நன்னாவே, பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணும், உடம்பு நன்னா இருக்கணும், பசங்கள்லாம் நல்லபடியாக செட்டில் ஆகணும், இவ்வளோ தான் யோசிப்போம். இதுக்கு மேலே வேறு என்ன யோசிக்க போகிறோம்? சீக்கிரமாக ரிட்டையர் ஆகிடணும், ரிலாக்ஸ்டாக இருக்கணும், நினச்ச இடத்துக்கு போகணும், பக்கெட் லிஸ்ட்டுன்னு லிஸ்ட்டு வச்சு தேடிட்டு இருப்போம். ஸ்ரீகள் போனால் இல்லை இல்லாமல் நினச்சிப்பான். ஆனால் அவனை பார்த்தோன்னா ஐயோ அழகாக இருக்கானே மறந்து போய்ட்டோமே. ஸ்ரீரங்கத்தில் ஒரு அனுபவம் ஆச்சு. ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதனை பார்த்துட்டேன், வந்துவிட்டேன். நேராக அங்கே ராமர் இருக்கார்ல, ராமரை போய் சேவிச்சேன். சேவிச்சோடனே அந்த பட்டர் கேட்டார், ரங்கராஜனை பார்த்தேளா? நன்னா பார்த்தேன். நன்னா பிரார்த்திச்சுட்டேளா? பிரார்த்திச்சுட்டேன். பொய் அப்படின்னு விட்டார். எனக்கு திடுக்குன்னு எடுத்து, என்ன சுவாமின்னா, ரங்கநாதனை பார்த்தா அழகில் மயங்கி போயிடுவோம், பிரார்த்தனையெல்லாம் தோணாது, அதுக்காக தான் இங்கே ராமனாக இருக்கான், இங்கே வந்து சேவிச்சுக்கோங்கன்னார். அப்போ நான் கேட்டேன், இப்போ ராவனை பார்த்தா மயங்க மாட்டோமான்னா, அப்படியே மயங்கிறவா இருக்கத்தான் செய்கிறா அப்படின்னு நடவர். அந்த அழகு ரசிக்கணும் இல்லையா, அந்த ஈர்க்கிறது இல்லையா அழகு. அப்போ அந்த தண்டகாரண்ய ரிஷிகள் அவர்கள் ஒரு செட்டு கோபிகைகள். ராமன் கோசல தேசத்தில் இருந்தான் இல்லையா, அந்த கோசல தேசத்தில் இருந்த நிறைய ஸ்திரீகள் ராமனிடத்தில் வசப்பட்டாளாம். அவர்கள் எல்லாரும் கிருஷ்ணவதாரத்தில் கோபிகைகளாக வந்தார்கள். பகவான் மிதிலா நகரத்துக்கு போனான். அந்த மிதிலா நகரத்தில் ராமனுடைய பௌருஷத்தை பார்த்துட்டு சீதை மட்டும் இல்லையா எல்லாரும் மயங்கினாளாம். அந்த ஸ்திரீகள் எல்லாரும் கூட கோபிகைகளாக வந்தாளாம், மிதிலா நகரத்து கோபிகைகள். அதன் பிறகு தேவதா ஸ்திரீகள் ராமனை பார்த்து மயங்கினா, அவர்களும் கோபிகைகளாக வந்தார்கள். சாதாரண மனுஷ ஸ்திரீகள் கோபிகைகளாக வந்தாளாம். ராமன் காற்றில் அலையும் பொழுது காட்டுவாசி ஸ்திரீகள்லாம் ராமனை பார்த்தாளாம், மயங்கினாளாம், அவர்களும் கோபிகைகளாக வந்தாளாம். அது இல்லாமல் ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் பகவானை வர்ணிக்க முடியாமல் நேத்தி நேத்தி நேத்தின்னு இப்படியே சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் பகவான் அனுபவிக்கணும்னு அவைகளும் ஸ்திரீ ரூபம் எடுத்துட்டு வந்ததாம், அவர்களும் கோபிகைகளாம். இப்படி வெரைட்டியாக கோபிகைகள் கர்க்க சம்ஹிதையில் காண கிடைக்கிறது. அந்த வெரைட்டியான கோபிகைகளோட பகவான் எல்லாருக்கும் லிஸ்ட்டு போட்டு, இந்த மாதம் உன்னோட ராசம், அடுத்த மாதம் அவர்களோட ராசம், அதுக்கு அடுத்த மாதம் அது அவர்களோட ராசம்னு எல்லா மாத பௌர்ணமியும் பகவான் நித்திய ராசம் பண்ணிக்கொண்டே இருக்கான். நித்திய ராசம் பண்ணிகிட்டே இருக்கான் மாதம் மாதம்.
ஏதோ சரத் பூர்ணிமா மட்டும்தான் ராசலீலா பூர்ணிமான்னு நினச்சிடாதீங்கோ. எல்லா மாத பௌர்ணமியும் எப்படி திருவண்ணாமலை கிரிவலம் உண்டோ அந்த மாதிரி எல்லா பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு கோபிகைகளுக்கும் ஒரு இடம் வச்சுருக்கான் சுவாமி. கிருஷ்ண ராசலீலா ஸ்தலம்ன்றது நிறைய இருக்குது. ஒரே ஒரு ராசலீலா ஸ்தலம் இல்லை. பிருந்தாவனத்தில் ஒன்று இருக்குது, பாண்டீரவனத்தில் ஒன்று இருக்குது, கோவர்தன கிரி அந்த மார்க்கத்தில் சந்திர சரோவரம்னு உண்டு, அந்த இடத்துல ஒரு கிருஷ்ண ராசலீலா ஸ்தலம் உண்டு. இமயமலையில் ஒரு ராசலீலா ஸ்தலம் உண்டு. அந்த குளிரில் பத்ரிகாசிரமம் போகும்பொழுது ஜோஷிமட் வரும். ஜோஷிமட் முன்னாடி ஹேலங்குன்னு ஒரு இடம் வரும். அங்கேருந்து ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணோம்னா கல்பேஸ்வர்னு ஒரு கோவில் வரும். பஞ்சகேதாரில் ஒன்று கல்பேஸ்வர், சிவபெருமானுடைய ஜடாமுடி இருக்கிற ஸ்தலம்னுக்கு பேர் கல்பேஸ்வர்னு பேர். அதுக்கு பக்கத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி போனோம்னா வம்சி நாராயணன் ஒரு கோவில் இருக்குது. பன்சி நாராயணன்னு பேர். அங்கே இமயமலையில் ராசகம் ஆடுறான்னு இருக்குது. அந்த குளிரில் வேறு ராசகம். அந்த பன்சி நாராயணன் கோவில் வருஷத்தில் ஒரு நாள் தான் திறப்பா. கரெக்டாக ஆவணி அவிட்டம் இருக்கிற ரக்ஷாபந்தன் அன்றைக்கி மட்டும்தான் திறப்பா. மற்ற நாளெல்லாம் கோவில் மூடி இருக்கும். அன்றைக்கி மட்டும் போய் எல்லோரும் சேவிச்சுட்டு வருவோம். எங்கேயோ இமயமலையில் ஓரத்தில் ஒரு இடத்துல இன்றைக்கி ஒரு ராசம் ஆடின்னு இருக்கான் கண்ணன் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த கண்ணன் அந்தந்த கோபிகளுக்கு தன்னையே சமர்ப்பிக்கிறான். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். பிரகலாதன் சொல்கிறான், ஆத்ம நிவேதனம், உன்னிஷ்டம் என்னிஷ்டம், இதுதான் ஆத்ம நிவேதனம். எல்லாம் உன்னிடத்தில் ஒப்படைச்சுட்டேன். நான் உன்னுடைய உடைமை, நீ சொத்துக்கு உரியவன். நான் சொத்து, நீ சொத்துக்கு உரியவன். நான் மொபைல் ஃபோன், நீ என்ன யூஸ் பண்ணுறா இப்போ புரியும். மொபைல் ஃபோன் நம்ம இஷ்டத்துக்கு இருக்கு இல்லையா? நாம் மொபைல் ஃபோன், பகவானுக்கு நாம் மொபைல் ஃபோன் மாதிரி உன்னிஷ்டப்படி என்னை வச்சுக்கோன்னு அந்த கோபிகைகள். அப்படியே அந்த மார்கழி மாதத்தில் யார் தபஸ் பண்ணார்கள்? அப்படி எந்த கோபிகைகள்னா, மிதிலா நகரத்தில் ராமனை பார்த்து மோகிச்ச அந்த கோபிகைகள் தான் மார்கழி மாதத்தில் தபஸ் பண்ணுறான். அழகாக ஹேமந்த ருத்துவில் தபஸ் பண்ணணும். ஏன்னா ரிஷிகிட்ட கேட்டுட்டாளாம், கண்ணனை அடையணும், கண்ணனே பத்தியாக வரணும், என்ன பண்ணணும்னுட்டாளாம். அப்போ அந்த ரிஷி சொன்னார், மார்கழி மாதத்தில் விடியற் காலம் வரை யமுனையில் இறங்கி தீர்த்தமாடி காத்தியாயினி தேவியிட பிரார்த்திச்சுட்டேன்னா கண்ணன் கிடைப்பான்னு வாக்கு கொடுத்துட்டார். அந்த இடம் தனியாக இருக்குது, சீர்காட்டுன்னு இருக்குது. பிருந்தாவனத்தில் ஒரு சீர்காட் உண்டு. கோபிகைகள் காத்தியாயினி விரதம் இருந்த இடம். பிருந்தாவனத்துலேருந்து ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். முழுக்க அங்கே வயக்காடு, அந்த வயக்காடுக்கு நடுவில் யமுனை ஆற்றங்கரையில் தனியாக ஒரு இடம் இருக்கும், சின்ன குக்ராம். அந்த இடத்துக்கு பேர் சீர்காட், ராம்காட், ரெண்டு பக்கத்தில் வரும். இந்த ராம்காட் தான் பலராமன் யமுனை அப்படி கலப்பையை போட்டு அப்படி இழுத்த இடம். இன்றைக்கி அந்த இடத்த பார்த்தா யமுனை அப்படி வளைஞ்சிருப்பான், ரொம்ப அழகாக இருக்கும். அது ஏரி பார்த்தா தெரியும். எப்படி பன்றிபுரத்தில் சந்திரபாகா அப்படி பன்றிபுரத்தில் அப்படி வளையும் இல்லையா, அந்த மாதிரி அந்த ராம்காட்டில் பார்த்தோம்னா ஜோராக அப்படி யமுனை வளைவா. எதுக்கடானா அவள் அழகாக அது வரைக்கும் ஒரு மாதிரி போயிட்டு இருப்பாள். இந்த இடத்துல எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வளைவு இருக்கும், ராம்காட்னு பேர். அந்த இடத்துல அவ்வளோ அழகாக பலராமன் ஏற்கலப்பியை கொண்டு இழுத்தார்னு அப்படின்னு தாவூஜின்னு சொல்லுவாங்கல்லாம். பலராமனுக்கு அண்ணா இல்லையா தாவூஜி. அது அந்த பலராமன் கோவில் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் உண்டு. அவள்லாம் பலராமன் பாம்பு தானே, ஆதிசேஷன் தானே, அவள் வீட்டில் ஒரு பாம்பு வேறு வச்சுருப்பா, பெட்டனிமல் மாதிரி. பெட்டனிமல் மாதிரி குழந்தைகள்லாம் போய் பாம்பை பிடிச்சி வந்து வீட்டில் வச்சுருக்கோம் அந்த கிராமத்தில், ராம்காட்டில் இருக்கக்கூடிய கிராமத்தில். நம்ம தேசம் போல் வெரைட்டியாக எங்கேயுமே கிடையாது. பெட்டனிமலாக பாம்பு வச்சுட்டு இருக்கும். சின்ன குழந்தைகள்லாம் பாம்பு பிடிச்சி விடுமா. அது வரைக்கும் உள்ளே போய் பார்த்ததில்லை. ஆனால் அங்கே இருக்கவா சொல்லுவான், உண்டு உண்டு அப்படின்வா. விளையாட்டாக சொல்லுவான், மேலே பாசே எக் சாப்பே அப்படின்வா. இது வேறு சில கேட்க வரீங்களா அப்படின்னா, இல்லை பரவாயில்லப்பா நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு வந்துடுவேன். அத்தனை ஆச்சரியம். அந்த ராம்காட்டில் இங்கே தள்ளி போனால் சீர்காட் அப்படின்னு. அங்கே தான் இந்த கோபிகைகள்லாம் விரதம் இருந்தாலாம். விரதம் இருந்து யமுனையில் விடியற காலம்பரை போய் இறங்கி தீர்த்தமாடாலாம். குளிர குடைந்து நீராடாதே அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா இல்லையா,
இப்படி குளிர குடஞ்சு நீராடுற ஆளாம் இந்த கோபிகைகள்லாம். என்னடான்னா கண்ணன் வேணும் கண்ணன் வேணும் கண்ணன் வேணும்னு. ஏன்னா பிறந்ததுலேருந்தே கிருஷ்ணனை பார்த்து 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 வளர்ந்துருக்கா. கிருஷ்ணன் பண்ணுற லீலைகள் எல்லாம் ரசிச்சிருக்கா. பூதனாவதத்திலிருந்து அகாசுரவதம் எல்லாருக்கும் சத்கதி கொடுத்துருக்கான். அப்போ இந்த கண்ணனை பார்த்து பார்த்து ரசிச்சிருக்கா, பிரமிச்சு போயிருக்கா. அழகோ அழகு, அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம் யஷ்டிர் மதுரா சிருஷ்டிர் மதுரா காவோ மதுரா எல்லாம் மதுரம். முரளி மதுரா எல்லாம் மதுரம், எல்லாம் மதுரம். கண்ணனோட சேர்ந்தாச்சுன்னா கண்ணுக்குட்டியிலிருந்து கோவர்தன மலையிலிருந்து சகலமும் மதுரம் ஆயிடுறது. எல்லாம் மதுரம் 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 மதுரம். அழகு 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 அழகு. அதுவும் இவனோ தீராத விளையாட்டு பிள்ளை. பாரதி சிம்பிளாக முடிச்சுட்டார் கிருஷ்ணலீலா. தீராத விளையாட்டு பிள்ளை. அவனுக்கு துளி கூட விளையாட்டு தீரதே இல்லையா. அந்த கண்ணன் அந்த லீலைகளை கேட்டு கேட்டு அதுவும் அவன் ஸ்டைலாக நடப்பான் பாருங்கோ. கண்ணன் அந்த தலையில் அப்படி முண்டாசெல்லாம் கட்டிண்டு இந்த பீதாம்பரம் தழைய தழைய அது கொம்பு வாத்தியம் எல்லாம் மாட்டிண்டு வேணுகானம் பண்ணிண்டு நடப்பான். கிருஷ்ணனை இந்த தலையில் முண்டாசெல்லாம் கட்டிண்டு பார்க்கணும்னா புரி ஜெகநாத க்ஷேத்திரம் பக்கத்தில் சாக்கி கோபால்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. அங்கே தான் அந்த கிருஷ்ணனை பார்க்கணும். அப்படி ஜோராக அப்படி நிற்பான் சுவாமி. லைஃப் சைஸில் இருப்பான். ஆயுசு முழுக்க பார்த்துருக்கான். அதாவது மூர்த்தியிலேயே தலப்பா. அவனுக்கு தனியாக வெள்ளையும் தலப்பாக கட்ட வேண்டாம். பகவானுடைய மூர்த்தி எப்படி திருப்பதி பெருமாளுக்கெல்லாம் கிரீடம், ரங்கநாதருக்கெல்லாம் கிரீடம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த சுருள் சுருளான கேசமும் அந்த மூர்த்தியிலேயே தலப்பாக உண்டு கிருஷ்ணனுக்கு. அந்த தோளும் அதுவும் அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த பாதங்கள் அந்த திரிபங்கி ரூபம் வச்சுருக்கிற அழகு, அந்த விரல்கள் மடங்கி இருக்கிற அழகு, அழகான கணுக்கால்கள், தங்கத்தண்டை, தங்கச் சலங்கை, ஜோரான முழங்கால்கள், முட்டி, பருத்த தொடை, சிற்றிடை, பட்டு, பீதாம்பரம், அழகான நாபிக்கமலம், அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், உருண்டு திரண்ட தோள்கள், நீண்ட கைகள், செந்தாமரை உள்ளங்கைகள், அந்த கைகள் புல்லாங்குழல் வச்சுருக்க அழகு, விரல்கள் எல்லாத்துலேயும் மோதிரங்கள் போட்டுண்டு, கழுத்தில் விதவிதமான மாலையை போட்டுண்டு, துளசி ஹாரம் எல்லாம் போட்டுண்டு, முக்து ஹாரம் எல்லாம் போட்டுண்டு, அழகான கருஞ்சங்கு கழுத்து, அந்த கழுத்தில் ஒரு 3 மடிப்பு, எடுப்பான திருமுக மண்டலம், இரத்த நாடி, அந்த செங்கனிவாய், முத்துப்பற்கள், தீர்க்கமான நாசிகள், கண்ணாடி போல பளபளன்னு இருக்கக்கூடிய கண்ண பிரதேசம், அழகான காதுகள், சுருள் சுருளான கேசம், தலையில் அழகான முண்டாசை கட்டிண்டு மயில்பீலியை வச்சுண்டு காதல குண்டலத்தோட சாட்சாத் மன்மதன்னு இருப்பான் சுவாமி. பார்க்கணும். அப்படியே அந்த ரூப லாவண்யம் வசப்படுத்திடும். ஒரு க்ஷணம் எல்லாத்தையும் மறந்தே போயிடுவோம். மனசு அப்படியே தானே அவன் இடத்துல லயப்படும். மனசு எங்கேயாவது கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா பகவானுடைய ரூபத்தை பாதாதி கேசம் கேசாதி பாதம் நினச்சா போதும். பெரியாழ்வார் அப்படிதான் எழுதியிருக்கார். சீதக்கடல் உள்ள முதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதை குழறி பிடித்து சுவைத்து உண்ணும் பாதக் கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே. அந்த செந்தாமரை பாதங்களை அப்படி கையில் பிடிச்சிட்டு வாயில் வச்சுட்டு அவன் சப்பிண்டு படுத்துட்டு இருக்கிற அழகு இருக்குது. அச்சோடி, அவ்வளோதான், அச்சோடி. அது மேலே வார்த்தையே கிடையாது. அச்சோ ஓர் அழகியவா, அப்படி அச்சோடின்னு இருப்பானா. அதுவும் இள வயசு கண்ணன் வேறு. அந்த சரியாக கண்ணன் வந்து இந்த ப்ரீ டீன்ஸ் 11-12 வயசுக்கு தான் பிருந்தாவனத்தை விட்டு கிளம்புறான். அந்த ப்ரீ டீன்ஸில் சுவாமியுடைய ரூப லாவண்யம் அது ஒரு அழகு. இந்த ஆண் பிள்ளைகளுக்கு அந்த லேசாக அந்த அரும்பு மீசை முளைக்கிற ஒரு வயசு இருக்குது பாருங்க. அது ஒரு தனி குரல் மாறும், அவளோட மேனரிசம் மாறும், ஸ்டைல் மாறும். அது வரைக்கும் கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு விளையாடிட்டு ஹாய்ப்பா ஹாய்மா அந்த ஒரு ஸ்டைல் வேறு வந்துடும். அது தான் பெரிய மனுஷன் மாதிரி ஒரு தோரணை இருக்கும். ரொம்ப பேச மாட்டா, கொஞ்சம் அப்படி தள்ளி நிற்பா. யாராக வந்தா எஸ் அப்படின்பா. அது கூடுமான வரைக்கும் அப்படி ஒரு சேராம அது ஒரு அழகு நிஜமாவே. அது உடனே இந்த காலத்து குழந்தைகள்லாம் உடனே மோசம். உங்கள் அப்பா அம்மாவை கேட்டால் உங்கள் கதை தெரியும், அவள் அப்பா அம்மாவை கேட்டால் அவள் கதை தெரியும். எத்தனை காலங்கள் மாறினாலும் அந்த வயசு வரும்பொழுது இதுதான் ரொட்டீன், இது இப்படி தான் இருக்கும். உடனே மொபைல் வந்துவிடும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மொபைல் வந்ததுனால ஒன்றும் கெட்டு போகலை. மொபைல் வந்தாலும் நம்மளோட நல்ல புத்திசாலியாக இருக்குது குழந்தைகள். நிஜமாகவே சொல்கிறேன். நமக்கு தெரியாதெல்லாம் அதுக்கு தெரியுது.
நம்மெல்லாம் ரேஷன் கடையில் போய் நின்றுட்டு இருப்போம். இபி கட்டுறதுக்கு அது பெரிய ப்ராசஸ். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறதுனா அது ஒரு ப்ராசஸ். ஒரு நாள் லீவ் போட்டு போய் நிற்கணும். இப்போலாம் குழந்தையோட ராத்திரி 11:30 மணிக்கு உட்காந்து மொபைல்லாம் கட்டி ஷியஸ் டன் அப்படின்றா. லைஃப்பை சிம்பிளாக ஆக்கின்னு இருக்கா. நமக்கு அதில் வேற ஒரு கோபம் ஒரு பொறாமை ஏன் தெரியல. அவளுக்கு இந்த அனுபவம் கிடச்சிருக்கு, இந்த பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு, யூட்டிலைஸ் பண்ணிட்டோமே. அழகாக அந்த காலத்து குழந்தைகள் என்ன லைஃப்பை என்ஜாய் பண்ணுறா. சம்பாதிக்கிறா, அப்பப்போ லீவு போட்டுக்கிறா, அப்பப்போ ட்ரெக்கிங் போகிறா, யாத்திரை போகிறா, ஜோராக இருக்கு. நம்ம தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரிட்டையர் ஆன பிறகு எங்கே முடியும்? ரிட்டையர் ஆகிறதே கம்பெனியில் இனி உன வச்சு என்னால் முடியாது நீ கிளம்புன்னு தான் அனுப்புகிறான். அதுக்கப்புறம் எங்கே முடியும்? உடம்பு நன்னா இருக்கும் பொழுதே தானே பண்ணணும். அதெல்லாம் இந்த காலத்து குழந்தைகள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கா. பின்னாடி சேர்த்து வைக்கிறதெல்லாம் கிடையாது. என் பிள்ளைகளுக்கு என்ன உண்டோ பேசிக் எஜுகேஷனை கொடுப்பேன், சாப்பாட்டை போடுவேன், என்னெல்லாம் உண்டோ கொடுப்பேன். அவனுக்கு வேண்டியது அவன் சம்பாதிச்சு ரொம்ப கிளியராக இருக்கா. எல்லாம் சம்பாதிச்சு ஒரு 3 வீடு வாங்கி வைக்கிறேன். அதுக்கெல்லாம் அங்கே போய் வெளிநாட்டில் உட்காந்துட்டுருக்கோம். அது 3 வீடு யார் பராமரிக்கிறோம்? நம்ம தான் பராமரிச்சுட்டு இருக்கணும். அதுக்காக ஒரு ஆளை பார்க்கணும். அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது. நிஜமாகவே ஸ்மார்ட்டாக இருக்குது அந்த காலத்து குழந்தைகள். அசறதே இல்லை, அலட்டிக்கிறதும் இல்லை, மேலே விழுந்து ஈசிக்கிறதும் கிடையாது, சண்டை போட்டுக்கிறதும் கிடையாது. பார்த்தா லேசாக பழகிக்கிறா. ஒரு டிஸ்டன்ஸ் அழகாக மெயின்டைன் பண்ணுறான், சேஃப் டிஸ்டன்ஸ், அவ்வளோதான். அந்த கண்ணன் அவ்வளோ அழகாக இருக்கானோ, அதை பார்த்தாலே மயக்கம் வருதான். அந்த கண்ணனுடைய ரூப லாவண்யம் அப்படியே வசப்படுறதா. அந்த கண்ணன் அடையணும்னு கேட்க அந்த கோபிகைகள் விடியற காலம்பரை எழுந்து யமுனையில் தீர்த்தமாடி மணலால காத்தியாயனி பிரதிமையை பிடிச்சு காத்தியாயனி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிம் மே குருதே நமஹ. ஏ காத்தியாயினி, ஏ மகமாயி, யோகினி, அதீஸ்வரி, கண்ணனே எங்களுக்கு பதியாக வரணும், அனுகிரகம் செய்வாய்னு பிரார்த்திச்சுக்கிறார். இன்றைக்கும் அந்த காத்தியாயினி தேவி அந்த சீர்காட்டில் இருக்கா. இன்றைக்கும் போனால் அப்படி 2 பக்கம் இப்படியெல்லாம் அப்படி போட்டுட்டு ஆரஞ்சு கலரில் ஜம்முன்னு இருப்பாள் அந்த காத்தியாயினி தேவி. அந்த கோபிகைகள் மார்கழி மாதம் முழுக்க விரதம், கிருஷ்ணஸ்மரணம் தான். உட்காந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. தின்ன பழம் கொண்டு தருவான், பாதி தின்னும் பொழுதினில் தட்டி பறிப்பான். என்னப்பன் என்னையன் என்றார், அதனை எச்சிற்படுத்தி கடித்து கொடுப்பான். பாரதி கோபியெல்லாம் இந்த வார்த்தை சொல்ல முடியாது. அப்பா நல்ல பழம் கொடுத்தியடா அப்படின்னு சாப்பிட்டு இருந்தோம்னா சாப்பிடும் பொழுதே தட்டி பறிச்சிடும். டே 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 பழம் நல்லா இருக்குடா குடுறா அப்படின்னா, அப்படியா வேணுன்ட்டே ஒரு ஓரத்தில் அதை கடித்து எச்ச பண்ணி இந்தா அதை எச்சிற்படுத்தி என்னப்பன் என்னை எல்லாம் சொன்னால் எச்சப்படுத்தி கொடுத்தா சாப்பிடு அப்படின்னா. படா சீ பழம் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, நீ தான் சொன்னால் வேணா கொடுக்குறேன். இப்போ கோவிலில் பிரசாதம் என்ன, பகவானுடைய உச்சிஷ்டம் தானே, அவனுக்கு கொடுத்து நிவேதனம் பண்ணது தானே. இந்த கோபிகைகளுக்கு அப்படி ஒரு பாக்கியமாக கண்ணன் எச்சப்படுத்தி பழம் கொடுத்து அதை சாப்பிட்ற கோபிகைகள். அப்போ எத்தனை ஒரு பாக்கியம் இருக்கணும் அவளுக்கு. கிருஷ்ணஸ்மரணத்தை தவிர வேறு என்ன இருக்கும்? அதனால தான் கோபிகா ஜீவனஸ்மரணம். தயிர் பானையை உடைக்கிறானா, இளம்பிள்ளையை கிள்ளி எழுப்புறானா. இந்த பிருந்தாவனம், மதுரா, கோவர்தனம் போனோம்னா அவ்வளவு லீலைகள் சொல்லுவோம். அத்தனை லீலைகள்னா அத்தனை லீலைகள். இந்த பிருந்தாவனத்தில் பார்த்தா தான் காட்டின்னு ஒரு இடம் உண்டு. அங்கே தான் மானசி கங்கா ஒரு காலத்தில் நதி மாதிரி ஓடிட்டு இருந்தாள். இந்த கங்கைக்கு ரொம்ப நாள் ஆசையாம். ஏ யமுனை, நீ மட்டும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறடி, தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆண்டாள் சொன்னாலே. கங்கை சொன்னான், இருந்தாலும் இந்த கிருஷ்ணலீலால் நம்ம பக்கம் வரவே மாட்டேங்கிறான். ராமனாக இருக்கும் பொழுது கூட கங்கை கரைக்கெல்லாம் போகிறான். கிருஷ்ணனாக இருக்கும் பொழுது யமுனை 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 ஒன்று தான். அதுக்காகவே யமுனை கலிந்த பருவத்தில் கிளம்பி பிருந்தாவனம் வந்துட்டாலும். அப்போ யமுனைக்கு பார்த்து கங்கா சொல்கிறான், ஹே யமுனை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு, எனக்கு கிருஷ்ண அனுபவம் வேணுண்டி, கிருஷ்ண அனுகிரகம் வேணும்னு கேட்டாலும். அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் பகவான் பார்த்தானாம், இந்த வத்சாசுரன் ஒரு கண்ணுக்குட்டி வந்தான். கண்ணுக்குட்டி ரூபத்தில் ஒரு அசுரன் வந்துட்டான். அந்த வத்சாசுரனை வதம் பண்ணிட்டான். வதம் பண்ணி எஸ் ஐ மேட் இட் அப்படின்னு ஜாலியாக இருந்தான். இன்றைக்கி சாயங்காலம் ராதிகா வருவா, ஸ்பெஷல் கிஃப்டெல்லாம் கொடுப்பா, கட்டி அணைச்சி ஒரு முத்தம் கொடுப்பா அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தா. ராதாராணி வந்தாலும் அப்படின்னு முகத்தை திருப்பின்றாலும். ராதாராணி முகத்தை திருப்பின்டா கிருஷ்ணனுக்கு நெஞ்சு முழுக்க பாரம், தாங்கவே தாங்காது. என்னடி ஆச்சு, எதுக்கடி, ஏன் இப்படி திரும்புறாங்க அப்படின்னா, கண்ணுக்குட்டியை கொன்னவனோட எனக்கு என்னடா பேச்சுட்டாலும்.
கண்ணன் சொன்னான், கண்ணுக்குட்டியா? அது அசுரண்டி. என்ன வேணா இருக்கட்டும், கண்ணுக்குட்டி ரூபத்தை தானே இருந்தான், கொன்னியா இல்லையா? அவன் அந்த ரூபத்தை விட்டுட்டு வெளில வந்தவனை கொல்ல வேண்டியது தானே, முடியாதிரி. அவன் எல்லாரையும் படுத்தனும் வந்திருக்கான். கன்று குணிலாயிருந்தாய் கழல் போற்றி ஆண்டாள் சொல்கிறான் இல்லையா? அப்போ அந்த கண்ணுக்குட்டியை வதம் அடிச்ச என்னதான் வேணும் உனக்கு சொல்ல, என்ன பண்ணணும்னா போய் கங்கையில் போய் தீர்த்தமாடினாதா உனக்கு பாவங்கள் போகும்னுட்டாளா ராதாராணி. அவன் திருவடி அலம்பின ஜலம்தானே கங்கை. ஆனால் ராதாராணி சொல்கிறா கங்கையில் போய் குளிக்கணுட்டான். பகவான் பார்த்தான், கங்கையில் அவ்வளோதெல்லாம் போக முடியாது, பிரஜபூமி விட்டு போக மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சானா. ஹே கங்கே இங்கே ஆவிர் பவின்னுட்டானா. அப்படி வந்தாலும் அதுதான் மானசி கங்கான்னு பேர், கோவர்தனகிரி பரிக்கிரமா மார்க்கத்தில். அப்போ அந்த இடத்துல ஓடமெல்லாம் போகும், அந்த இடத்துல தாண்டி மதுராவுக்கெல்லாம் போகிறதுக்கு அதான் வழி. பயிறு பால் மோர் வெண்ணெய் எல்லாம் விற்க போகிறது. பகவான் அங்கே டோல்கேட் மாதிரி வச்சுட்டு பைசா கொடுத்தாதான், டாக்ஸ் கொடுத்தாதான் அந்த பக்கம் போகணுன்னு படுத்துவான். தான் காட்டின்னு அந்த இடத்துக்கு பேர். இன்றைக்கும் கோவர்தனகிரி பரிக்கிரமாவில் இருக்கு. கொடுக்கல அப்படின்னா தயிர் பானையெல்லாம் பிடுங்கிண்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு வீட்டுக்கு போ. டே இதெல்லாம் காலி பண்ணணும்டா, இந்த வெண்ணெயெல்லாம் இன்றைக்கே கொடுத்தாதான்டா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நாளைக்கு போனால் விற்க முடியாது, ஒன்று பைசா கொடு அப்படின்னா இது விற்கணும்டா விட்டுடுறா, உனக்கு என்ன பானை காலியாகணும் அவ்வளோதானே. கொண்டாண்டு வாங்கி பிடுங்கி வெண்ணெயை அப்படி உருட்டி அப்படி ஜம்முன்னு வாயில் சாப்பிட்டு நன்னா இருக்குது, டோல்கேட் கொடுத்தாச்சு, நீ அப்படியே வீட்டுக்கு கிளம்ப, அவ்வளோதான் அலையாத, உனக்கு இன்றைக்கி வியாபாரம் ஆயாச்சுன்னுவான். கத்துவா கோபிகள்லாம், என்னடா வியாபாரம் இதுன்னா, அவ்வளோதான் கிளம்பு அப்படின்னு. அப்படி லீலைகள் பண்ணுற அந்த கண்ணனை விடாமல் ஸ்மரிக்கிற அந்த கோபிகைகள் விடியற் காலம்பரை எழுந்து அந்த குளிரில் இறங்கி குளிச்சு காத்யாயனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிமே குருதே நமகன்னு பிரார்த்தனை பண்ணுறாளாம். மார்கழி மாதம் 30 நாள் ஆகிறது, ஒரு நாளும் ஒரு எஃபெக்டும் தெரியலையா அவளுக்கு. ஆனால் மனசு மட்டும் விடலை. பல சந்தர்ப்பங்களில் நம்ம வாழ்க்கையில் முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம், பெருசாக அதற்கான ஒரு பலனோ இல்லாட்டி ஒரு மாற்றமோ தெரியாது. ஆனால் நம்ம பாட்டு பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நாள் அந்த பலன் நமக்கு தெரியும். இப்போ விதையை வச்சுட்டு இன்றைக்கி முளைக்கலையேன்னு பார்த்துருக்கப்படாது. விதையை விதைச்சுட்டு தண்ணி விட்டுகிட்டே இருக்கணும், ஒரு நாள் முளைக்கும். அந்த மாதிரி நாம் பாட்டு பக்தி பண்ணிகிட்டே இருக்கணும், நாமஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும். பல நாள் ட்ரையாக இருக்கும், மனசில் ஒரு ஈடுபாடு இருக்காது. எல்லா சமயத்திலும் 360 முழு ஈடுபாடெலாம் இருக்கவே இருக்காது. அப்படி இருக்குன்னு யாராவது சொன்னால் போய் தான். சில நாளாக டயர்டாக தான் இருக்கும், சில நாள் ட்ரையாக தான் இருக்கும். கோவில் போகலாமா வேண்டாமான்னு தான் தோணும். சமயத்தில் போய் என்னத்தை பார்க்க போகிறோம், இங்கே எதே பிரார்த்தனை பண்ணிக்கலாம், இதெல்லாம் தோணும். இது எதுவுமே அப்நார்மல்லாம் கிடையாது, நார்மல் தான். உடனே எனக்கு பக்தி போயிடுதா, நான் இரண்யாக்ஷன் ஆகிட்டேன்னா அப்படிலாம் கவலையெல்லாம் பட வேண்டாம், சூர்பனகையெல்லாம் ஆக முடியாது. சில நாள் மனசு இப்படி ட்ரையாக இருக்கும், ஒன்றுமே தோணாது. ஆனாலும் பக்தி பண்ணிட்டு தான் இருக்கணும், ஆனாலும் நாமஜபம் பண்ணி கொண்டு தான் இருக்கணும். ஏன்னா பகவான் அதை ரசிக்கிறான், அனுபவிக்கிறான். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பலன் தரும். எல்லா நாளுமே அதிஸ்ரத்தையோடு சமையல் பண்ணுறோமா? உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல ரொம்ப வெளில சொல்ல முடியாது. எல்லாம் அதுக்கு யோசிக்கிறதே பெரிய வேலை. சமைக்கிறது 10 நிமிஷம் தான், அது யோசிக்கிறதுக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது பாருங்க, அது பெரிய ப்ராசஸ். ஆனாலும் ஏதோ சமைச்சு விட்றோம். சரி, காத்தால எதையோ ஒன்று பண்ணும், மத்தியானம் எதையோ ஒன்று பண்ணும், சாயங்காலம் எதையோ ஒன்று பண்ணும், அவ்வளோதான், இவ்வளோதானே. அப்போ மனசு அப்பப்போ கொஞ்சம் அப்படி ஒரு டல்லாக போகும், அதுதான் சாதாரண விஷயம். திரும்பி ஏதோ ஒரு விஷயத்தில் மனசு உற்சாகமாகும், இதான் வாழ்க்கை. இந்த உற்சாகமாகும், திரும்பி டல்லாகும், அப்படி போயிட்டே இருக்க வேண்டியது தான். எப்போதுமே ஒரே மூட்லலாம் இருக்க மாட்டோம். மூட் ஸ்விங்குன்றது சாதாரண விஷயம், இந்த கிராஃபில் ஏறி இறங்குற மாதிரி தான். மனசு முழுக்க அந்த கிருஷ்ணஸ்மரணம். அந்த கோபிகைகள் 30 நாளும் விரதம் இருந்தாலாம். 30 நாளும் விரதம் இருந்தால் ஒன்றுமே நடக்கலையேன்னு பார்த்தா கடைசியாக 30வது நாள் கரெக்டாக போகி அன்னைக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க, போகி அன்னைக்கு கண்ணன் வந்துட்டான் விடியற் காலம்பர. நன்னா விரதம் இருக்கா, ஸ்ரத்தையோடு என்னை கேட்டிருக்கா. அந்த 30வது நாள் சுவாமி வந்து அவர்களுடைய எல்லா வஸ்திரங்களையும் எடுத்துட்டு போய் ஒரு கதம்ப விரக்ஷத்து மேலே உட்காந்தான். இன்றைக்கும் அந்த கேளி கதம்ப விரக்ஷம் சீர்காட்டில் இருக்குது. 5000 வருஷம் பழமையான அந்த மரம். இப்போ காளிய நர்த்தனம் ஆடின அந்த இடத்துல ஒரு கதம்ப விரக்ஷம் இருக்குது. அதே மாதிரி அதை தாண்டி ஒரு சீர்காடு, அங்கே ஒரு கதம்ப விரக்ஷம் இருக்குது. நிறைய இடங்களில் 5000 வருஷம் பழமையான அந்த மரங்கள்லாம்
சாட்சியாக இன்றைக்கும் நின்றுருக்கு. இன்றைக்கும் நின்றுருக்கு. சில மரங்கள்லாம் இல்லை, மருத மரங்கள்லாம் முடிச்சுட்டான் இல்லையா, அதனால் இன்றைக்கி மருத மரங்களை பார்க்க முடியாது. யாராவது மருத மரங்களை காட்டுறோன்னா போய் நம்பாதீங்க. இது கிருஷ்ணன் முறிச்ச மருத மரம் எப்படி இருக்கும்? இருக்கவே இருக்காது. அதனால் சில மரங்கள் மட்டும்தான் இருக்குது. 5000 மரத்தை பார்த்தாலே தெரியும். கேளி கதம்புன்னு சின்னதாக ருத்ராட்சம் சைஸுக்கு தான் பூக்கும். இன்றைக்கெல்லாம் நம்ம நிறைய இந்த ஃப்ளாட்டு பார்க்கிலலாம் பார்த்தோம்னா இந்த டென்னிஸ் பால் மாதிரி ஒரு பூ பூக்கும். ஆரஞ்சு கலரில், எல்லோ கலரில் நல்ல மனம் வீசும். இந்த ஆவணி மாதம் சமயத்தில் பூக்கும். அதுதான் கதம்ப விருட்சம். அந்த கதம்ப விருட்சம் தான் நிறைய வனமாக இருந்த இடம் தான் மதுரை மீனாட்சியினுடைய இடம். அதனால் கதம்ப வன வாசினின்னு அவளுக்கு அந்த பேர்லேயே உண்டு. அந்த கதம்ப விருட்சம் அவளுக்கு கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும். அந்த கேளி கதம்புன்றது சின்ன பூ. அந்த கேளி கதம்ப விருட்சத்து மேலே கண்ணன் ஏறி உக்காந்துட்டு இவள் வஸ்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் மரத்து மேலே உட்காந்துட்டான். இந்த கோபிகள்லாம் கண்ணனை பற்றி பேசிட்டு இருக்காளாம். நல்லா குளிர் வேற, நல்லா யமுனையில் இறங்கி இப்படி குடிச்சுட்டு இருக்கா, கழுத்தளவு தண்ணியில், வஸ்திரம் எதுவும் இல்லாமல். கண்ணன் நல்லா குளிச்சாச்சு அப்படின்னு டக்குன்னு திடுக்குன்றதான். யார் ஆண் பிள்ளையும் வரமாட்டான் அந்த சமயத்தில். அங்கே வந்து ஒரே ஆண் பிள்ளை கண்ணன் மட்டும்தானா. அவனுக்கு தானே ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியுமல்லன் ஆழ்வார் சொல்கிறார். அப்போ அந்த கண்ணன் அந்த கதம்ப விருட்சத்து மேலே உட்காந்துட்டு இருக்கான். கோபிகள் அப்படி யமுனா நதி தீரத்துலேருந்து பார்க்குறாலாம். கண்ணனுடைய அந்த செந்தாமரை பாதங்கள் மட்டும் தெரியறதான். பெரியாழ்வாருக்கு அப்படி தானே தெரியறது. பகவான் கருடாரூடனாக வரும்பொழுது இவர் யானை மேலேருந்து பார்க்குறார். அப்போ தான் நின் சேவடி செவ்வி திருக்காப்பு கீழேந்து பார்க்கும்பொழுது கண்ணன் மேலே உட்காந்துட்டு இருக்கான். அவனுடைய செந்தாமரை பாதங்கள் மட்டும் தெரியறதா. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அதுவும் ரொம்ப அழகாக வலிவும் வனப்பும் இருக்கிற கிருஷ்ணன் இந்த பீதாம்பரத்தில் வாரி சுருட்டின்ட்டு மரத்து மேலே உட்காந்துட்டு இருக்கானா. அதில் வேறு அந்த விடியற் காலம்புறம் லேசாக ஒரு வேணுகானம் வேறு. அந்த குளிருக்கு நடுவில் கோபிகளுக்கெல்லாம் லஜ்ஜையாகிறதா. இந்த கண்ணனை பார்க்குறாளாம், வந்துட்டானேன்னு சந்தோஷம். ஆனால் பார்த்தா இவர்களுடைய எல்லா வஸ்திரத்தையும் எடுத்து தலையில் கட்டிண்டு, தோளில் போட்டுண்டு, இடுப்பில் கட்டிண்டு, அத்தனை வஸ்திரத்தையும் உடம்பு முழுக்க போட்டுருக்கானா. இந்த கோபிகளுக்கெல்லாம் அவ்வளவு ஆனந்தமாக இருக்கு. ஏன்னா எங்கள் வஸ்திரத்தை எடுத்து உன் தோளில் போட்டுருக்கியாடா. கண்ணனுக்கு வந்து நம்முடைய எல்லாமே வசதி தான். ஒரு அம்மா இருக்கான்னா குழந்தையுடைய இடுப்பில் கட்டின சூச்சு துணி வரைக்கும் வசதி தான் அவளுக்கு. அந்த குழந்தையோட துணியை மடிக்கும் பொழுதே பார்க்கலாம். இந்த ஸ்திரீகள்லாம் பார்க்கலாம், வீட்டில் பெரியவா துணி மட்டும் டக்கு கடன்னு மடிப்பாள். இந்த குழந்தை துணி மட்டும் இப்படி தடவி அது இருக்கிறதே இவ்வளோ தான். அது எதுக்கு அவ்வளோ தடவைன்னு தெரியல. அவ்வளோ தடவி அதை பார்த்து அதை மடித்து வைக்கும் பொழுதே என்னமோ சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுற மாதிரியே தான் வைப்பாள். அது அப்படி ஒரு பெருமை இருக்கும். நான் அதுக்காரிகிட்டே சொல்லுவேன், இந்த குழந்தைக்கு சாதம் பிசைஞ்சால் அது ஒரு வாய் கொடு அப்படின்னு. இல்லைப்பா அவங்களுக்கு தனியாக பேசுகிறேன், வேண்டவே வேண்டாம், பிள்ளைக்கு நீ பிசைகிறதுல எனக்கு ஒரு வாய் கொடு. ஏன்னா அந்த ருச்சி வேறு தான். அந்த ருச்சி வேறு தான். ஏன்னா அந்த குழந்தைக்கு பிசையும் பொழுது அந்த வாத்சல்யம், அந்த ஒரு வாஞ்சை இருக்குது பாருங்கோ, அது ஆதிகாருக்கு பிசையும் போதெல்லாம் யாருக்குமே வராது. சரி இந்த மணிக்கு ஏதாவது பிசைஞ்சு கொடுக்கணுமேனு தான் வருமே ஒழிய, ஆசையோடு பண்ணால் என்றைக்கோ ஒரு நாள் பண்ணுவாள். இந்த குழந்தைக்கு மட்டும், அது குழந்தைனா 10 வயசு 15 வயசாக இல்லை, அது 45-50 வயசு ஆனாலுமே அந்த குழந்தைக்கு, முக்கியமாக அம்மாக்களுக்கு ஆண் பிள்ளைகள், பொம்பளை பசங்களுக்கு பண்ணால் அவள் கடுப்பாயிடுவான். அது உண்மை. சிலதெல்லாம் யூனிவர்சலாக ஒத்துண்டு தான் ஆகணும். பெண் குழந்தை எது பண்ணாலும் ரசிக்கணும்னா அப்பாவால் மட்டும்தான் முடியும். டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் தான். ஆண் குழந்தைகள் என்ன பண்ணாலும் ரசிக்கிறதுக்கு அம்மாவால் மட்டும்தான் முடியும். அது சுபாவம். அந்த மாதிரி அந்த குழந்தைகளுடைய ஒரு வஸ்திரத்துக்கு என்ன அது உண்டு. அந்த மாதிரி கண்ணன் நம்ம எல்லாரையும் எப்பொழுதுமே குழந்தைகளாக தான் பார்க்குறோம். நம்ம என்றைக்குமே அவனுடைய குழந்தைகள் தான். அமிர்தஸ்ய புத்திராக விவேகானந்தர் அப்படி தான் சொல்லுவார். ஒரு நாளும் நாம் பாபிகள் இல்லை. பாபிகளே நம்ம யாரும் கூப்பிடவே மாட்டோம். அமிர்தஸ்ய புத்திராக, அழியாத அமரத்துவத்தின் குழந்தைகளே. இப்படி தான் வேதம் நம்மளை சொல்கிறது. அதனால் மற்றவாழ மாதிரி நம்ம பாபிகளே நினச்சி வருத்தம்லாம் படவே வேண்டாம். பாபிகள்லாம் கிடையாது. நாம் பாபிகள் கிடையாது. பகவானுடைய குழந்தைகள். பகவத் அனுபவத்திற்காகத்தான் வந்திருக்கோம். கர்மவினையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைய பொழுது நல்ல பொழுது பகவான் அனுபவம் தான். கர்மவினையாக வந்தாலுமே கூட மார்கழி மாதம் பஜனை பண்ணால் மாறும், மார்கழி மாதம் திருப்பாவை ஜபிச்சா மாறும், கோவில்களுக்கு போனால் மாறும். ஸோ வாழ்க்கைன்றது ஆனந்தமயமானது, ரசமயமானது. அப்படியே நம்மளை அப்படியே ஆனந்தத்தில் தலைக்க வைக்கிறதுக்காகத்தானே வாழ்க்கை.
எல்லாமே ஆனந்தம் தான் சனாதன தர்மத்தில். அப்போ கண்ணன் வந்து இவாளுடைய வஸ்திரத்தை எல்லாம் எடுத்துன்னு மேலே போட்டு நிற்கிறானாம். கோபிகைகள்லாம் பார்க்குறாளாம். ஹே கிருஷ்ணா குடுறா, ஆண்டாளே சொல்கிறா குடு குடு குடுன்னு பாசுரம் எல்லாம் பாடுறான் நாச்சியார் திருமொழி. அப்போ கண்ணன் சொல்கிறான், நீங்கள்லாம் அபச்சாரம் பண்ணிட்டேள். என்னடா அபச்சாரம்? வஸ்திரம் இல்லாமல் நதியில் இறங்கி குளித்தது அபச்சாரம். அப்படியா? என்ன பண்ணணும்? எல்லாரும் மேலே வந்து தலைக்கு மேலே கையை கூப்பிண்டு என்னிடத்துல சரணாகதி பண்ணுங்கோன்றான். கோபிகள் போடா, வஸ்திரம் இல்லாமல் எதிர்க்க வந்து நிற்கணுமோ? கண்ணன் சொன்னான், எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லைப்பா, என்ன வந்து வாங்கிக்கோங்க. இப்போ கோபிகள் சொன்னாலாம், நாங்கள் போய் நந்தகோபுர இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கோ, இப்படியே கிளம்பி தெருவா போங்கோ, என் வீட்டுக்கு போங்கோ. இங்கேயாவது நான் மட்டும்தான் இருக்கேன், தெருவில் வீதியில் இறங்கி போனால் எந்த ஒரு வஸ்திரமும் இல்லாமல் தான் போகணும். போயிட்டு வாங்க, எல்லா வீதியுமா பஜனை பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே போய் நந்தகோபுரையும் பார்த்துட்டு வாங்கோ, எனக்கு ஒன்றும் குற்றம் இல்லைன்றான். இந்த கோபிகள்லாம் பார்த்தாலாம், இவன்ட ஒன்றும் பண்ண முடியாது, அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் சாதிப்பான். எல்லாம் அதனால தான் பகவானே ஒன்னிஷ்டம்னு இருக்கும். ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் ஆண்டாள் சொல்கிறா இல்லையா, கிருஷ்ணா நாங்கள் 1000 கேட்குறோண்டா, ஆனால் எங்களுக்கு எது நல்லது நீ ஆராய்ச்சி பண்ணி அனுகிரகம் பண்ணு, உனக்கு எல்லாம் தெரியும்டா கண்ணா அப்படின்னு அவ்வளவு அழகா ஆண்டாள் சொல்கிறத கோபிகள் பார்த்தாலாம். கடைசியில் 2 பேர் சேர்ந்துட்டு இப்படி கையை, இவ ஒரு கை இப்படி வலது கை வச்சாலாம், இன்னொருத்தி இடது கை வச்சாலாம், 2 பேர் தலைக்கு மேலே கையை கூப்பிண்டாலாம், தன்னுடைய யோனிகள் எல்லாம் மறைச்சிண்டாலாம், சரணாகதின்னுட்டாலாம். கண்ணன் சிரிச்சான், சரணாகதி தனித்தனியாக பண்ணணும், இதில் கூட்டணிலாம் சேரப்படாது, தனித்தனியாக தான் சரணாகதின்னு. கோபிகள் பார்த்தாலாம், இவன் சர்வஜன், சர்வசக்தன், பரமபுருஷன், இவனுக்கு தெரியாதது என்ன, உள்ளும் புறமும் வியாபிச்சிருக்கக்கூடியவன் என் கண்ணனாச்சே, என் பிரபுவாச்சே அப்படின்னு சொல்லி 2 கையும் தலைக்கு மேலே கூப்பிண்டு கண்ணன் முன்னாடி வந்து நின்னார்களாம். அப்படி நிற்க முடியுமா அப்படின்னா, எங்கும் நிறை பரபிரம்மம் தானே. அப்படி கையை கூப்பி நின்றுட்டாளாம். இந்த சந்நியாச வாங்கிக்கிற தர்மத்தில் சில சந்நியாச முறையில் ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. எல்லா வஸ்திரத்தையும் கழட்டிட்டு வஸ்திரமே இல்லாமல் நிற்கணுன்றது சந்நியாச தர்மத்தில். அந்த உடல் மேலே இருக்கக்கூடிய பற்றுதல் விட்டு போகணும். இது ஏன் உடம்பு 4 பேர் பார்க்குறான்னு ஒரு அபிமானம் இருக்கு இல்லையா, அதையும் விட நம்ம குழந்தைகள் மாதிரி, இந்த குட்டி குழந்தைகள் பாருங்கள், அபிமானம் வச்சிருக்கு, அது பாட்டுக்கு ஓடும். நம்ம தான் சீச்சி ஷேம் பப்பி ஷேம் சொல்லி வஸ்திரம் போடுவோம், அதுகள் பாட்டுக்கு அலையும். என் சரீரம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உனக்கு தந்துட்டேன்னு சமர்ப்பணம் பண்ணுறது தான் இந்த கோபிகைகளுடைய சரணாகதி. எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்தாச்சு. ஆத்ம நிவேதன். இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலே. திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறா, ரொம்ப அழகா சொல்கிறா, திரௌபதி கோவிந்தான் கத்னதர எதிராக முக்கியம்னா கண்ணன் காப்பாற்றுமா, இது அவனுடைய சரீரம்னு தான் முந்தானே பிடிச்சிட்டு இருந்தா இல்லையா, அந்த வஸ்திரத்தையும் விட்டுவிட்டு 2 கையை அப்படி தூக்கின்றாலும் அடுத்த நிமிஷம் கண்ணன் வந்து வஸ்திரத்தை கொடுத்து அவள் மானத்தை காப்பாற்றிட்டான். அந்த மாதிரி ராமாயணத்தில் பார்த்தா இந்த சுக்ரீவன் அப்படியே பகவான் சொல்கிறான், மழைக்காலம் நீ ஆனந்தமாக குடும்பத்தோடு இரு, மழை முடிஞ்சதுக்கப்புறமா சீதையை தேடலாம்ன்றான். அவன் அப்படியே தன்னை மறந்து அப்படியே குதூகலமாக இருக்கான். காலம் கடந்து போயின்னு இருக்கு. அப்போ லக்ஷ்மணன் அனுப்பி, என்னடா அவன்கிட்ட கேளு, சீதையை தேடுறதுக்கு ஆள் அனுப்புகிறானா இல்லையான்னு கேளு, இல்லாட்டி வாலி போன இடத்துக்கு போகிறானான்னு கேளுன்னு அனுப்புகிறார். அந்த லக்ஷ்மணன் போய் அப்படி வில்லை வச்சுருந்து அந்த நான் அப்படி இழுத்து டங்காரம் சப்தம் பண்ணுறார். சுக்ரீவன் பயந்து போய் தாரை அனுப்புகிறானோ. இந்த வஸ்திரம் எல்லாம் சரியாக வராலாம். ஒரு ஆண்மகன் அவன் முன்னாடி வஸ்திரம் இல்லாமல் வரலாமான்னா லக்ஷ்மணனுக்கு அவ்வளோ வைராக்கியமா, அத்தனை வாஞ்சையாம். ஒரு அம்மா முன்னாடி ஒரு பெண் குழந்தை வஸ்திரம் இல்லாமல் நிற்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மாதிரி லக்ஷ்மணன் முன்னாடி வந்து நிற்கிறாளா. லக்ஷ்மணனுக்கு ஒரு பெண் வஸ்திரம் இல்லாமல் வருகிறாள்ன்ற புத்தி கூட கிடையாது. அப்படி ஒருத்தன் லக்ஷ்மணன். அந்த லக்ஷ்மணன் தான் சுவாமி ராமானுஜர், அந்த லக்ஷ்மணன் தான் பலராமன், அந்த லக்ஷ்மணன் தான் ஆதிசேஷன், அந்த லக்ஷ்மணன் தான் நாராயண பட்டத்தி. நிறைய அவதாரங்கள் ஆதிசேஷனுக்கு உண்டு. அந்த மாதிரி இந்த கோபிகைகள் கண்ணனுக்கு முன்னாடி வஸ்திரங்கள் இல்லாமல் தலைக்கு மேலே கையை கூப்பி நின்னாலாம். கிருஷ்ணா நின் சரணல்லால் சரணில்லை அப்படின்னு கண்ணனிடத்துல சரணாகதி பண்ணிட்டார்களாம். கண்ணன் கண்கள்லேயே கண்ணீர் வந்துடுத்தான். ஐயோ எத்தனை நம்பிக்கை என் மேலே,
இந்த அன்கண்டிஷனல் ஃபெய்த். அன்கண்டிஷனல், அதில் ஒரு கண்டிஷனுமே வேண்டாம். கிருஷ்ணா நான் உன்னை நம்புகிறேன், அவ்வளோதானே. சேரில் உட்காந்துருக்கு, எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக உட்காந்துட்டுருக்கு. எத்தனை பேர் வந்து ஆட்டி பார்த்தேள், எத்தனை பேர் தாங்குமான்னு அழுத்தி பார்த்தேள். உங்கள் வெயிட் என்னன்னு உங்களுக்கே தெரியாது, தாண்டி தாங்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. ஓலா உபர் ஆட்டோலெல்லாம் போகிறேன், என்ன நம்பிக்கையில் போயிட்டுருக்கள்? யாரும் முன்ன பின்ன தெரியாத நம்புகிறோம் இல்லையா? ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம். அட்லீஸ்ட் பஸ்லையாவது டிரைவரை கண்ணால் பார்ப்போம். ஃப்ளைட்லலாம் பைலட்டுக்கு இடமே தெரியாது, ட்ரெயினில் வாய்ப்பே கிடையாது. அவர் போய் பார்க்குறது வண்டி கிளம்பி போயிடும். நாம் அப்படி பார்த்தா தான் உண்டு. ஆனாலும் இவாளை நம்புகிறோம் இல்லையா? அப்போ அந்த பகவானிடத்தில் பரிபூரண நம்பிக்கை, அன்கண்டிஷனல் ஃபெய்த். எனக்கு ஒன்றும் தெரியாது கிருஷ்ணா, உன்னிடத்தில் என்னை ஒப்படைச்சுட்டேன். ஒவ்வொரு நாளும் அப்படி வாழ்ந்து பாருங்களேன். எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் பாடு பண்ண நம்புகிறேன். சின்ன குழந்தைகள்லாம் நம்புறதில்லை அப்பா அம்மாவை. சில குழந்தைகள்லாம் தூளியில் படுத்தே தூங்கும். ட்ரெயினில் போகும்பொழுது அப்பா அம்மா அந்த 2 சீட்டு நடுவில் ஒரு தூளியை கட்டிடுவோம். ஜாலியாக படுத்துக்கும், ஜாலியாக படுத்துக்கும். அந்த குழந்தைகள் நீங்கள் தூளி கட்டியிருக்காளே விழுந்துருமான்னு இழுத்தெல்லாம் பார்க்காது, ஜாலியாக ஏறி படுத்துக்கும். விழுந்தாலும் தலையை தடவிண்டு விழுந்துட்டேன்னு அழுவும். அவ்வளோ அப்பா அம்மா இருக்காளுன்னு சந்தோஷத்தில் விட்டுவிடும். வாழ்க்கையில் கஷ்டங்கள், பிரச்சனைகள், சவால்கள் எல்லாம் வரட்டும். அதை தாண்டி இன்னி வரைக்கும் கிருஷ்ணன் காப்பாற்றின்னு இருக்கானா இல்லையா? எல்லாருமே சவால்கள் பார்த்துருக்கோம், போராட்டங்கள் பார்த்துருக்கோம், மான அவமானங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். எது இவ்வளோ தூரம் நம்மளை டிரைவ் பண்ணி கூட்டு வந்திருக்கு? கிருஷ்ணன் தானே. இத்தனை தூரம் இழுத்து பிடிச்சு கொண்டு வந்திருக்கானே. எவ்வளோ வியாதிகள் வந்திருக்கு, எவ்வளவோ நஷ்டங்கள் வந்திருக்கு, எவ்வளோ நம்பிக்கை துரோகங்கள் பார்த்துருக்கோம். ரொம்ப வேண்டப்படவா திடீர்னு போயிடுறார்கள், ரொம்ப வேண்டப்படவா திடீர்னு நமக்கு விரோதியாக மாறிடுறா, நம்பிக்கை துரோகம் பண்ணுறா. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத சம்பவங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது. கொரோனா யாராவது தபஸ் பண்ணியாக வர வச்சோம், அதுவாக வந்தது. 2 வருஷம் ஒன்றும் புரியலை. ஆனாலும் தைரியமாக இருந்தோம், தாண்டி வந்துட்டோமா இல்லையா? எங்கிருந்து இந்த தைரியம் வருதுன்னா, பகவான் இருக்கான், காப்பாற்றுறான். நிச்சயமாக பகவான் தான் காப்பாற்றின்னு இருக்கான். நம்பிக்கைலாம் இல்லாமல்லாம் இல்லை, அது அப்பப்போ கொஞ்சம் அப்படி ஏறி இறங்குறது இல்லையா? திருப்பி திருப்பி பிடிச்சிக்கணும், இவ்வளவுதான். என்ன ஆகிட போகிறது பார்த்துக்கலாமே. எவ்வளோ நாள் தான் அழுதுகிட்டே இருக்க முடியும், எவ்வளோ நாள் தான் புலம்பிகிட்டே இருக்க முடியும், எவ்வளோ நாள் தான் பயந்துகிட்டே இருக்க முடியும்? பயந்து 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 இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ. நிறைய சந்தர்ப்பங்களில் நம்முடைய எண்ணங்கள் தான் விபரீதமாக இருக்கும், வாழ்க்கை விபரீதமாகலாம் இல்லை. ரொம்ப அநியாயத்துக்கு யோசித்து 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 மென்டல் டார்ச்சர் நாமளே பண்ணிக்கிறோம். சமாதானமாக, சாந்தியாக, நிம்மதியாக, உற்சாகத்தோட, திருப்தியாக என் சுவாமி இருக்கார். இன்றைக்கி என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குழந்தைகளை வளர்த்துருக்கேன். சமயத்தில் குழந்தைகள் ஒழுங்காக இல்லை, அதுக்காகலாம் நீங்கள் டென்ஷன்லாம் ஆக முடியாது. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வளர்த்தாச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலாம் வளர்க்க முடியாது. சாப்பாடு போட்டாச்சு, பள்ளிக்கூடம் அனுப்பிச்சாச்சு, காலேஜ் அனுப்பிச்சாச்சு, அவளுக்கு பிடிச்ச வரைக்கும் எல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு, அவ்வளோ. அப்புறம் அவள் குழந்தை அவள் அப்படி வளர்க்குறாள், அது உங்கள் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இது அவள் நேரடியாக சொல்லலை, நான் நேரடியாக சொல்கிறேன். எங்கள் குழந்தை எங்களுக்கு தெரியும்பான்னு விட்டுருவா. உங்கள் குழந்தைங்க நீங்கள் வளர்த்தாச்சு இல்லையா, ஜாலியாக விட்டுடுங்க. பேரன் பேத்தியை கொஞ்சுங்கோ, விளையாடுங்கோ, சந்தோஷமாக சிரிங்கோ, தாத்தா பாட்டின்னு கேட்டால் பண்ணி கொடுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே உரிமை எடுத்து புலம்பாதீங்க. அது அவள் குழந்தைகள், அவளுக்கு தெரியும். நீங்கள்லாம் 50 வருஷம் ஓல்டு, அவள்லாம் 50 வருஷம் புதுசு. இப்போ இவா தேவையே வேறு, நம்ம தேவைகளே வேறு. அந்த காலத்தில் டிவி இருந்தாலே பணக்கார வீடு. இப்போலாம் குழந்தைக்கே தனியாக ஒரு மொபைல் ஃபோன் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் எல்லாத்தையும் மனசை போட்டு கட்டிக்கப்படாது. சுவாமி இருக்கார், பார்த்துக்கிறார். நாளை குழந்தைகள் எப்படி இருக்கும்? நன்னா தான் இருக்கும். நாமளே உருப்பிட்டுட்டோம் இல்லையா? நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அம்மா அப்பா, நீ எல்லாம் உருப்படுற மாதிரியே எனக்கு தெரியல, நம்மளை சொல்லியிருக்காளா இல்லையா? சொல்லன்னு சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர். இதெல்லாம் உருப்பட போகிறதா அப்படின்னு நம்ம தாத்தா பாட்டி எத்தனை வாட்டி திட்டிருப்பா, மாமா மாமி எத்தனை வாட்டி திட்டிருப்பா, அப்பா அம்மாவை திட்டிருக்கா. இன்னைக்கு நாமளே உருப்பிட்டுருக்கோம் அப்படின்னா உருப்பிடுவா குழந்தைகள். சுவாமி இருக்கார். அந்த நம்பிக்கை வேணும். இந்த கோபிகளுக்கு அவ்வளோ நம்பிக்கை. என் கண்ணன் இருக்கான், அவனிடத்துல நான் என்னை சமர்ப்பணம் பண்ணுறேன். ராத்திரி படுத்துக்கும்போது, கிருஷ்ணா நீ நல்லபடியாக வாழ்ந்துட்டேன்ப்பா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சமைச்சேன். சரி, ஆதிகார் கோச்சிட்டார், என்ன பண்ண முடியும்? அவர் என்னைக்கு கோச்சிக்கல? சரி, பிள்ளைகளுக்கு எவ்வளவோ சொல்கிறோம். எத்தனை பிள்ளைகள் சொல் பேச்சு அப்படியே கேட்டு கொடுத்து? எத்தனை பிள்ளைகள் கேட்டிருக்கா? புராண இதிகாசங்கள்லேயே பெரிய பெரிய ஆட்களுடைய பிள்ளைகளே சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறது. சாந்தி பிரம்மம் ஏக்நாத் மகாராஜருடைய பிள்ளையே அவர்கிட்ட கோச்சிட்டு காசிக்கு போயிட்டான். சாந்தி பிரம்மம் ஏக்நாத் மகாராஜ் அப்படி ஒரு பாண்டரங்க பக்தர், கோபமே வராது, அதுக்கே ஒரு பிள்ளை கோச்சின்னு போயிட்டான்.
அதனால் இருக்க வரைக்கும் இருக்கும் சந்தோஷமாக, இன்னைக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிடும். இந்த கோபிகைகள் பரிபூர்ண நம்பிக்கையோட கண்ணா உன்னிடத்துல என்ன கொடுத்துட்டேன்னு பகவானுக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. எத்தனை நம்பிக்கை அந்த குழந்தைகளுக்கு என் மேலே, எத்தனை ஸ்ரத்த. அப்போ பகவான் திருவாய் மலர்ந்து சொல்கிறானா, அவ்வளவு அழகா ஜோரா சரத்காலத்தில் என்னோடு ராசமாடலாம்னு ஒரு வாக்கு கொடுக்குறேன். நீங்கள் பாட்டுக்கு பக்தி பண்ணிகிட்டே இருக்கும், உங்களுக்கு வேண்டியதை கேட்டுகிட்டே இருக்கும். கேட்கறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் உண்டு, கேட்கறதுக்கு தகுதி வேண்டாம். தகுதி ஆலோசனை ஒன்றுமே கேட்க முடியாது. தகுதிக்கும் கேட்கறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு கேட்கலாம். இப்போ கடையில் போய் ஏதாவது சாமான் வாங்கணும்னா அப்போ தகுதி வேணும். 10 ரூபா சாமானா, 10,000 ரூபா சாமானா, 50,000 ரூபா சாமானான்றது அதுக்கு தகுதி வேணும். சுவாமிகிட்ட கேட்குறதுக்கு என்ன தகுதி வேணும்? அப்போ ஐஃபோன் வச்சுருக்காரு, 2 வயசு குழந்தை, அதுக்கு பேச்சே வரல, அப்படி பிடுங்கிறது. இந்த குழந்தைங்க எங்கேன்னா தெரியாது, யூடியூப் மட்டும் கரெக்டாக தெரியும், அதை கிளிக் பண்ணி அதுக்கு வேண்டியது பார்க்க தெரியுது. அதுக்கு என்ன தகுதி இருக்குது? என்னோட அப்பா, என்னோட ஃபோனு, எங்கள் அப்பா சொல்கிறது எனக்கு தான், அவ்வளோதானே. உலகத்தில் மனுஷால் இடத்துல ஒரு விஷயம் கேட்கறதுக்கு தான் தகுதி வேணும். தெய்வத்துக்கிட்ட கேட்கறதுக்கு தகுதியே வேண்டாம். நான் உன்னுடைய குழந்தை, நீ தானே படைச்சா காப்பாற்று, அவ்வளோதானே. நீ தானே படைச்சா உங்ககிட்ட கொடுத்துட்றேன். இந்த கோபிகள் தன்னை ஒப்படைச்சுட்டா இல்லையா, கிருஷ்ணா உன்னிஷ்டம்டா அப்படின்னு ஒப்படைச்ச உடனேயே கண்ணன் சொல்லிட்டான், சரத்கால ராத்திரிகளில் என்னோட ராசம் ஆடலாம். சரத்காலன்றது செப்டம்பர் அக்டோபரில் வரும். ஸோ இவ தபஸ் பண்ணது மார்கழி மாதம், டிசம்பர் வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 மாதம் கழித்து சரத்காலத்தில் ராசம் ஆடலாம் அப்படின்னு இந்த கோபிகள் சந்தோஷமாக கிளம்புறாள் ஆத்துக்கு. கண்ணன் அவர்கள் போட்டிருந்த வஸ்திரத்தை அவன் மேலே உடுத்தினான், அப்படியே எடுத்து அவன் மேலே அப்படி போட்டான். இன்றைக்கும் போனோம்னா அங்கே இந்த சீர்காட்டில் நிறைய புடவைகள்லாம் வச்சுருப்பான். அதை வாங்கி அந்த மரத்தில் அப்படி சாத்திட்டு பிரசாதமாக எடுத்துகிட்டு வரலாம். போனால் அதெல்லாம் பண்ணுங்க, அதுக்காக சொல்கிறேன். கண்ணன் எந்த மரத்து மேலே கோபிகளுடைய வஸ்திரத்தை வச்சுட்டு உக்காந்தானோ அந்த மரத்து மேலே அங்கே கீழே அவளே புடவையெல்லாம் அப்படி குமிச்சு வச்சுருப்பாள், இந்த ஆடி தள்ளுபடி மாதிரி. அதை எடுத்து அப்படி மேலே போட்டுட்டு ஒரு தட்சிணையை கொடுத்தோம்னா அந்த புடவையை எடுத்து கொடுப்பா. கோபியாவே நினச்சிட்டு நாம் கட்டிக்கலாம். எத் பாவம் தத் பவதி. பாவம் கிருஷ்ணா என்னை கோபியாக மாற்றினா மாற்றிட போகிறான், பிரகலாதனா மாற்றினா மாற்றிட போகிறான், துருவனா மாற்றினா மாற்றிட போகிறான். ஒன்றும் தெரிய வேண்டாம், ஒன்றுமே தகுதி வேண்டாம். தகுதி ஆலோசனை பண்ணி கேட்கவே கேட்காதீங்க. அவன் கொடுப்பான். பூரண நம்பிக்கை, பூரண நம்பிக்கை, அன்கண்டிஷனல் ஃபெய்த். திரும்ப திரும்ப அதான் சொல்கிறோம். அவ்வளவு அழகாக அந்த கோபிகைகளுக்கு சொல்லிட்டான் பகவான். கோபிகள் அவ்வளோ சந்தோஷம். இன்றைக்கி இப்போவே ராசமான டிமாண்ட் எல்லாம் பண்ணலை, அது கோபிகளுடைய ஸ்பெஷாலிட்டி. காத்துன்னு இருப்பான். என் கண்ணன் எனக்கு கொடுப்பான். போட்டியோ பொறாமையோ அவளுக்கு கிடச்சது அவசியமே இல்லை. ஒரு மரத்துலேயே நிறைய காய்கள்லாம் காய்க்கும், 2 பக்கத்தில் இருக்கும். ஒன்று முன்னாடி பழுத்துடும், அது பக்கத்துலேயே ஒட்டின்னு இருக்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் பழுக்காது. அதுக்கான காலம் வரும்பொழுது அது பழுக்கும். உங்களுக்கு என்ன காலத்தில் என்ன கொடுக்கணுமோ கண்ணன் கொடுப்பான். மனசமாதானம் எப்போ போகிறது அப்படின்னா அடுத்த வாழை கம்பேர் பண்ணும்பொழுது தான். அவளுக்கு கிடச்சிடுதே. முக்கியமாக இந்த ஆஸ்திகர்களுக்கெல்லாம் ஒரு பொறாமை உண்டு. ஆஸ்திகர்களுக்கு நாஸ்திகம் படுபாவி நன்னா இருக்கானேன்னு, சாமியை நம்புறதே இல்லை, இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறான், அவன்லாம் நன்னா இருக்கான், அவ்வளோ கோவிலுக்கு போகிறேன், இவ்வளோ பூஜை பண்ணுறேன், இவ்வளோ விரதம் இருக்கேன், இவ்வளோ திருப்பாவை சொல்கிறேன், இத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணுறேன், இத்தனை ஸ்லோகம் சொல்கிறேன், மார்கழி மாதம் எழுந்துக்கிறேன், இவ்வளோ என்னமோ தெரியல, என்னமோ பகவான் இப்படி கஷ்டப்படுத்துகிறான். கஷ்டம்லாம் படுத்தவே இல்லை, நாம் தான் அவனை படுத்தின்னு இருக்கோம். அப்போ கூட அவன் கஷ்டப்படுத்தலை. அவனுடைய தகுதிக்கு சுவாமி அவனை வர வச்சிருக்காரு, இருந்துட்டு போட்டோமே. நீங்கள் நன்னா இருக்கணும்னு கேளுங்க, அதுக்கு மட்டும் தான் அவங்களுக்கு ரைட்ஸ் உண்டு. அவன்லாம் நன்னா இருக்கானே அப்படின்னு கேட்குற ரைட்ஸே கிடையாது. அது பைத்தியக்காரத்தனம். எங்கெல்லாம் உங்களுக்கு கம்பேரிசன் வருதோ அங்கெல்லாம் பொறாமைன்னு அர்த்தம். அது நீங்கள் 1008 வார்த்தை சொன்னாலும் உண்மையாக பிளண்டான ட்ரூத் என்னடானா கசப்பான உண்மை பொறாமைன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்கள் கதையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். யாருக்கு என்ன கிடச்சா என்ன, எவ்வளோ கிடச்சா என்ன, உங்கள் கதையை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன்னா சந்தோஷம். பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க. இன்னி வரைக்கும் பொறாமையிலேயே ஒரு கண்ட்ரி இருக்க முடியும்னா அந்த கண்ட்ரி மட்டும்தான். இன்னி வரைக்கும் ஒரு முன்னேற்றம் வந்ததா? சத்தியமாக இல்லை.
ஆனால் பாரத தேசம் மட்டும் முன்னேறி போயிட்டே இருக்கா இல்லையா? இத்தனையும் அவ்வளவும் கொடுத்துட்டோம் அவனுக்கு, அவ்வளவு கொடுத்துருக்கோம் அந்த காலகட்டத்தில், அவ்வளவும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் நம்ம தொந்தரவு பண்ணிவிட்டு இத்தனையும் தாண்டி நாம் வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருக்கோம். பொறாமையில் இன்னும் கீழே போய் திவால் ஆயாச்சு இன்னைக்கு. அப்போ பொறாமைக்கு வேறு யாரும் பாகிஸ்தான் நினச்சிக்கோங்க. எப்போல்லாம் யார் மேலே கம்பேர், ஐயோ நான் பாகிஸ்தான் அழிப்படான்னு நினச்சிக்கோங்க. பாரத பூமி எப்படி வளர்ந்துருக்கு, எத்தனை மகாத்மாக்கள், 75 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ மகாத்மாக்கள் பார்த்துட்டோம். ராமர் கோவிலே கட்டிட்டோம். 500 வருஷம் தபஸு, நம்ம மூதாதையர்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் நம்ம காலகட்டத்தில் நாமளும் ஒரு 5 ரூபாவோ 10 ரூபாவோ கொடுத்து ராமனுடைய கோவிலை கட்டியிருக்கோம்னா இதை விட வேற என்ன சக்ஸஸ்ஃபுல் கேரியர் நமக்கு வேணும்? இதை விட வாழ்க்கையில் வேறு என்ன பெருசாக சாதனை பண்ணணும்? நாளைக்கெல்லாம் வெளியே மேலே போயிட்டு பித்ருலோகத்தெல்லாம் பார்த்துலாம், அப்பா ராமர் கோவில் கட்டியாச்சுப்பா, எங்களுக்கு பாக்கியம் கிடச்சிதுப்பா, நீ சொல்லிகிட்டே இருப்பியாப்பா, தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்து சொல்லலாம். அப்படி பித்ருலோகம் நமக்கு உண்டு, எல்லாம் உண்டு வச்சுக்கோங்க. அப்போ சொல்லலாம் இல்லையா, அந்த ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கே. ஸோ ஆனந்தமாக இருங்கோ. கம்பேரிசனோட கோபிகள், சரிடா கிருஷ்ணா, நீ எப்போ கொடுக்குறியோ எப்படி கொடுக்குறியோ நீ நன்னா கொடுப்பாய். கண்ணன் அள்ளி அள்ளி தான் கொடுப்பான், அவன் ரேஞ்சுக்கு தான் கொடுப்பான், நம்ம ரேஞ்சுக்கு இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் ரேஞ்சே வேறு தான். அதனால தான் ஆண்டாள் அப்படி கேட்குறா, சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணி ஓம். முதல் பாசனத்தில் அவர் ரேஞ்சுக்கு விரதம், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும், இவ்வளோதான் நம்ம ரேஞ்சு. கேட்கறது அவன் ரேஞ்சு கேட்குறா, சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே. பகவான் கேட்டான், அவ்வளோ தாண்டி என்றனைய பல்கலனும் யாமணியும். இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் சொல்கிறோம், அதுக்கு மேலே எவ்வளோ கொடுத்தா நாங்கள் போட்டுப்போம். அதன் பின்னே நன்னா ஜோர ஆடை உடுப்போம், அதன் பின்னே பால் சோறு மூட, பால் சோறு மூடும்படியாக நெய்யை விட்டு, பால் சோறு மூட நெய் பெய்து. நெய் தெளிச்சு இல்லை, நெய் ஸ்பூனில் விட்டு இல்லை, நெய் பெய்து. இந்த குஜராத்திகள்லாம் அப்படி டபரால் எடுத்தால் நெய்யை விடுவா கிச்சடிக்கெல்லாம், நம்ம மட்டும் தான் நெய்யை தெளிக்கிறோம். பால் சோறு மூட நெய் பெய்து. அக்கார இடத்துல பண்ணால் அப்படி பண்ணணும். பாலில் சாதம் நன்னா வேக வச்சுட்டு, இது என்ன மேலே நெய்யாக இருக்கே, இல்லை கொஞ்சம் நன்னா கலர்னா கீழே அக்கார இடத்துல இருக்குன்னு தெரியும்படியாக பால் சோறு மூட நெய் பெய்யுது. பால் சோறு மூட நெய் பெய்யுது இல்லை, மூட நெய்னா கெட்டு போன நெய், பழைய நெய்னு அர்த்தம். பால் சோறு மூட நெய் பெய்து. கூடியிருந்து குளிர்ந்து. அவன் ரேஞ்சுக்கு நன்னா கேளுங்க. கேட்கறது நம்ம தர்மம், கொடுக்கறதும் எப்படி கொடுக்கறதும் அவன் இஷ்டம். அந்த கோபிகளுக்கு பகவான் அப்படி அனுகிரகம் பண்ணிட்டானா, அந்த கோபிகைகள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயாச்சு, எல்லா கர்மாவும் பண்ணிட்டு இருக்காளாம். இதை நினச்சி வந்தானே வஸ்திரத்தை எடுத்துட்டானே அப்படின்னு கண்ணுக்குட்டியை தடவுறாளாம். ராத்திரி எல்லாம் அப்படி கிருஷ்ணனை யோசிக்கிறாளாம், கிருஷ்ண ஸ்மரணையிலேயே இருக்காளாம். இந்த கிருஷ்ணனை நினச்சிட்டு தயிர் பால் மோரெல்லாம் விற்க போகிறாளாம். கிலகோபகன்யாகா அப்படின்னு தான் லீலாசுவர் கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் சொல்கிறார். தயிர் பால் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் விற்க போன கோபிக்கை, ஒரு கோபிக்கை சாதாரணமாக தயிர் வாங்கலையோ மோர் வாங்கலையோ நெய் வாங்கலையோ இப்படி தானே கத்தணும். அவள் கத்தினாலாம், கோவிந்தனை வாங்கலையா, தாமோதரனை வாங்கலையா, மாதவனை வாங்கலையா, கோவிந்த தாமோதர மாதவேதி. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க மனசு. நம்ம கடையில் போயிட்டு வெண்டைக்காய் பதில் வெண்டைக்காய் காமிச்சிட்டு கத்திரிக்காய் கொடுங்கோன்னு கேட்போம். அந்த மாதிரி அவன் நினப்பு முழுக்க, மனசு முழுக்க கிருஷ்ணன் வியாபிச்சு இருக்கான். கிருஷ்ணன் முழுக்க, ஏன்னா அவ்வளவு லீலைகள் பண்ணியிருக்கான். வண்ண புதுச்சேலை தனியிலே புழுதி வாரி இறைத்து. புதுசாக பாவாடை கண்டு கிருஷ்ணா நல்லா இருக்கடா அப்படின்னு ஆட்டினா நல்லா சேர் எடுத்து அடிச்சுட்டு, இந்த டிசைன் சூப்பராக இருக்குடின்றான். எப்படி இருக்கும் புதுச்சேலையில். நிறைய பேர்லாம் அந்த தீபாவளிக்கு புது ட்ரெஸ்ஸை போட்டு கோவில் போனால் நமஸ்காரமே பண்ண மாட்டான், அழுக்காயிடுமேன்னு. அழுக்கான சுவாமி, அடடா என் இடத்துக்கு வந்தது அழுக்காயிடுது, 2 எக்ஸ்ட்ரா சாரீ கொடுக்க மாட்டாரா, 2 வேஷ்டி கொடுக்க மாட்டாரா. கண்ணன் என்ன பண்ணுறான்னா, அந்த இது மேலே பாவாடை மேலே வண்ண புதுச்சேலை தனியிலே புழுதி வாரி இறைத்து. இப்படி தான் பாரதியாருக்கு இந்த அனுபவம் கிடைச்சதுன்னு தெரியும். அப்படி ஒரு அனுபவம். அதனால கோவிந்த தாமோதர மாதவேதி, கோவிந்தா தாமோதரா மாதவா அப்படின்னு கண்ணன் நாமத்தை சொல்லி கண்ணனை வாங்கலையோ அப்படின்னு கத்துறாளாம்.
ஏன்னா அந்த கிருஷ்ண ஸ்மரணம் ஹிருதயம் முழுக்க. அவனை ரசிச்சுட்டு அவன் உட்கார்ந்த அழகு, அவன் நடந்த அழகு, அவன் நின்ன அழகு, அவன் பேசின அழகு, கண் சிமிட்டின அழகு, அவன் அழகா புல்லாங்குழல் வாசிச்ச அழகு, கொம்புவாத்தியம் ஊதின அழகு, மாடுகள் மேய்ச்சுண்டு வர அழகு. அந்த அழகே அது சாயங்காலம் போகும்போது அப்படி மாடு மேய்ச்சின்னு போவானா, இந்த மாடுகள்லாம் முன்னாடி போகுமா, கண்ணன் பின்னாடி வருவானா, எதையும் விட்டுறக்கூடாதுன்னு. இந்த மாடுகள் போகும்பொழுது அப்படியே ரோட்டில் அந்த மண்ணெல்லாம் அப்படி பறக்குமா, இந்த கண்ணனுடைய அழகாக கருத்த திருமேனி அதில் வேர்க்க விறுவிறுக்க புல்லாங்குழல் வாசின்னு வருவானா, அவ்வளவு அழகாக அந்த மாடினுடைய கோதூடி எல்லாம் மேலே பட்டு இந்த கருப்பு கிருஷ்ணன் கொஞ்சம் ப்ரௌன் கிருஷ்ணனாக மாறிடுவான். இந்த சந்தன காப்பு பண்ணா மாதிரி ஜம்முன்னு அதை பார்க்கறது அவ்வளோ அழகாக இருக்குமா. அந்த கிச்சா பயலுக்கு அந்த தலைமுடி அதுவும் களைஞ்சு அங்கங்கே அப்படி தொங்கின்னு இருக்குமா. அந்த கூந்தெல்லாம் காத்தால யசோ நல்லா கொண்டை கட்டி போட்டுருப்பாளாம். வரும்போது எல்லாம் அப்படி களைஞ்சு 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 அப்படி அழகாக மன்னார்குடி ராஜகோபாலன் அழகாக அப்படி அந்த வெண்ணெய் அடிக்க போகும்போது பார்த்தா தேமேன்னு இருப்பான். வரும்பொழுது பார்க்கணுமே, பட்டரும் அவனும் பட்டரோடு தான் இருப்பார். அவ்வளோதான், பட்டரும் பட்டரில் தான் இருப்பார். அவர் இப்படி தொடச்சிட்டே இருப்பார், கண்ணனும் தொடச்சிட்டே இருப்பான். அப்படியே பட்டர் கிச்சாதான் அப்படியே வருவாள். அதுவே இவ்வளோ அழகாக இருக்குது. மன்னார்குடி ராஜகோபாலனுடைய வெண்ணத்தாழி உற்சவமே மயங்கிறதுன்னா பிரத்யக்ஷத்தில் கால் கொண்டு சிம்மகதி, கஜகதி, ரிஷபகதி, சர்ப்பகதி இந்த ரங்கராஜன் வந்து அப்படி அழகாக அந்த குதிரை வேகம் அப்படி திரும்புவார். அந்த திரும்புகிற சமயத்தில் அப்படி புழுதி பறக்கும் பாருங்கோ இந்த வேடுபரி உற்சவத்தில். சா, ரங்கராஜன்டா அப்படின்னு இருக்கும். அது மாதிரி பாலாற்றங்கரையை நம்ம வரதன் தாண்டும் பொழுது அது ஒரு அழகு, ஒவ்வொன்றும் ஒரு அழகு. திருவனந்தபுரம் பத்மநாபன் அந்த ரைட் ராயலாக ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சு போவார். அப்படி திமிரா, இதான் இன்டர்நேஷ்னலா, இதான் டொமஸ்டிக்கா, சரி சரி அப்படின்னு ரன்வேல இந்த பத்மநாபர் யானை கூட்டம் எல்லாம் ஒரு நடக்கும் பாருங்கோ. ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு பத்மநாபர் பார்த்துருவான். சார் நன்னா தான் இருக்கியா அப்படின்னு மயங்கி போய்டும். வருஷத்தில் 2 தடவை திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு பத்மநாபன் போயிட்டு வந்துட்டு இருப்பான். பத்மநாபன் ஏர்போர்ட்டை தாண்டி இதில் வேறு அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு மண்டபம் வேறு உண்டு பத்மநாபருக்கு. அந்த இடத்துல அவருக்கு ஒரு இளநீர் வேறு அம்சம் பண்ணுவாள். டயர்டாகிட்டாராம் அவ்வளோ தூரம் நடந்து வந்து. அதனால் இளநீரையும் ஸ்வீகரிச்சுட்டு சுவாமி திரும்பியும் போய் கடலில் ஒரு குளியல் போட்டுவிட்டு அப்படி ஜம்முன்னு அப்படி திரும்பி வருவார். போகும்பொழுது சந்தியா காலம் அந்த வெயில் வெளிச்சமும் அதே சூரிய அஸ்தமனமாகும் சந்திரோதயமாகும். இதுக்கு நடுவில் இந்த பத்மநாபர் போகிற ஒரு அழகு, அது திடீர்னு ஒரு மழையும் பொழியும். அப்படி திரும்பி வரும்பொழுது பார்க்கணும் அந்த சந்திர வெளிச்சம் இந்த தீவட்டி வெளிச்சத்துக்கு நடுவில் அப்படி குட்டு 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 இந்த தங்க மூர்த்தி ஜொலிக்க அப்படி வருவார் பாருங்க பத்மநாபன். எல்லாம் இருள் கவ்விடும், அந்த கனையிருள் அகன்றதுன்ற மாதிரி அந்த இருளை கிழிச்சுண்டு பத்மநாபருடையதான அந்த தீவட்டி வெளிச்சத்தில் அது ஓடி வரும்பொழுது நிஜமாவே சுவாமி இதோ வந்துட்டேன்னு கஜேந்திரனுக்காக ஓடி வந்த கஜேந்திர வரதன் மாதிரியே இருப்பார் பத்மநாபன். தக தக தகதான் அந்த தங்க மூர்த்தி ஜொலிக்கும் திருவனந்தபுரத்தில். அப்படி ஓடி வருவார் பாருங்க. அது போகும்பொழுது ஒரு அழகு, வரும்பொழுது ஒரு அழகு. சுவாமி அந்த மாலையெல்லாம் அசைந்து, அதனால தான் ஆடாது அசங்காது வாக்கண்ணா அப்படி ஆடி ஆடி அசைஞ்சு அசைஞ்சு ஜெகநாதன் பார்க்கணும். இங்கே கூட இருக்கு சொன்னேன், ஜெகநாதனுடைய கொடி தான் அது. இந்த ஜெகநாதனுடைய இறங்கும் படியில் டங்கு 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 டங்குன்னு அது தூக்கலாம் முடியாது. அது பிடிச்சி வாடான்னு இழுத்துட்டு வருவான். அந்த படியில் அது இறங்கி இறங்கி அப்படி சிரிச்சுட்டு இப்படி அது இவ்வளோ அப்படி கண்ணை வச்சுட்டு ஈன்னு இழிச்சுட்டு எஸ் நான் வெளில வரேன்னு இந்த குழந்தைகள்லாம் வெள்ளட்சுமி ஒரு குதூகலம் இருக்குமே அந்த மாதிரி குதிச்சு வரும். அங்கேருந்து நேராக அவன் சுந்தராச்சலம் போவான். குண்டீச்சா பவனம் சரியா, அது குப்த பிருந்தாவனம்னு பேர். ஜெகநாதன் முதல் அவதாரம் பண்ண ஸ்தலம் அது. அதனால் இந்த ஸ்ரீமந்திரத்தை விட்டு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த சுந்தராச்சலம் போகிறது தான் ரத யாத்திரை. போயிட்டு திரும்பி வருவான் ஒரு வாரம் கழிச்சு. அதுக்கு பேர் தான் பெரிய ரத யாத்திரைன்னு பேர். அது போகும்பொழுது ஒரு அழகு, வரும்பொழுது ஒரு அழகு. அது கண்ணும் மூக்கும் இமை வேறு கிடையாது ஜெகநாதனுக்கு. கண் இப்படியே தான் பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா இமைக்காமல் நம்மளை பார்க்கணும், அதனால் இமை கிடையாது ஜெகநாதனுக்கு. அத்தனை அழகான அந்த ரூபம். இதுவே இவ்வளோ அழகாக இருக்குன்னா கண்ணன் இப்படி நடந்து வந்தான்னா கல்லழகர் வராரோன்னு மதுரையே ஆடின்னு இருக்கும் ஒரு மாதத்துக்கு. இப்படியே வாராரு வாராரு வாராரு. மீனாட்சி கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் ரெஸ்ட் எடுப்பான்னு பார்த்தா இங்கே அப்போ தான் அடுத்த உற்சவம் ஆரம்பிக்கும். கல்யாணம் அவ பாடான்னு அவள் கல்யாணத்துக்கு முடிஞ்சு ரெடி ஆகிற சமயத்தில் இவர் உள்ளே வந்துடுவார். ஊரே ஆடிண்டு எல்லாரும் ஆடின்னு ஊரே ஆடின்னு இருக்கும். அவரும் ஆடிண்டு அந்த வைகளை இறங்கும் பொழுது ஒரு அழகு, இறங்கி வரும் பொழுது ஒரு அழகு. அது
அது நிஜமாவே இதெல்லாம் நம்ம சனாதன தர்மத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி, வேற எங்கேயும் கிடையாது. ஹிந்துவாக இருக்கிறத போல பெரிய பாக்கியம் இனி தேடினாலும் கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், என்ன தவம் செய்தனை இந்துவாய் பிறப்பதற்கேன்னு சொல்லிப்போம். அவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கோம். சும்மாலாம் கிடச்சிடாது. இந்துவாக பிறக்கிறது எவ்வளவுன்னு வெளிநாட்டிலேருந்து வந்து பிரஜபூமியில் செட்டிலாக இருக்கவாளை கேளுங்கோ, ஹிந்துன்ற ஒரு வார்த்தைக்கே நம்மளை நமஸ்காரம் பண்ணுவாள். ஐயோ நீங்கள்லாம் ஹிந்து, உங்களுக்கெல்லாம் கண்ணன் சுவாதந்திரியம் உண்டு, உங்களுக்கெல்லாம் சுதந்திரம் உண்டு, ஹிந்துன்ற ஒரு காரணத்தினாலேயே உங்களுக்கு கண்ணன் உண்டுன்னுவா. நான் எழுதியிருக்கேன், நீங்கள்லாம் ஹிந்து அதனால உங்களுக்கு கண்ணன் உண்டுன்னுடுவா. ஏன்னா ரொம்ப பாக்கியம் கிடச்சிருக்கேன், அந்த ஜென்மா கிடச்சிருக்கேன்னுவா. அப்போ அந்த கண்ணன் அப்படி அந்த புல்லாங்குழல் வாசிண்டு ஜோராக வரானா. அப்படி நடந்து அப்படி வரும்பொழுது கோபிகள் அதெல்லாம் பார்த்துன்னு, ஐயோ என்ன அழகாக இருக்கான். நான் கண்ணத்தை பிடிச்சி ஒரு நாள் கிள்ளணும், இந்த உதவி பிடிச்சி இப்படி ஆட்டணும், காலை பிடிச்சி இப்படி பண்ணி பார்க்கணும், தலைமுடி இப்படி தொட்டு பார்க்கணும், உடம்பை இறுக்கி அணைச்சி ஒரு ஆலிங்கனம் பண்ணிக்கணும். இந்த புரி ஜெகநாதன் வெளில வந்தவொடனே அந்த பண்டாலாம் அப்படி அவனை கட்டிப்பான். நமக்கு பொறாமையாக இருக்கும், நம்மளும் போய் கட்டிக்கலாமே விட மாட்டான், அவள் மட்டும் தான் கட்டிப்பான். அது வேறு ரெண்டு கையை வச்சு வா கமான் லெட்ஸ் ஹக் அப்படின்னு நிற்கும். அந்த கட்டி அந்த இவெல்லாம் நிறைய பேர் இந்த பேனர் வச்சு நிற்பான், கட்டிக்கோங்கோ அப்படின்னு. அந்த மாதிரி எப்பயுமே கட்டிக்கோங்கோன்னு இருக்கிற ஒரு மூர்த்தி யாருன்னா ஜெகநாத். இப்படி கையை விட்டு வச்சு நிற்பான். அந்த மூர்த்தி அவ்வளோ அழகாக கட்டிக்கிற அந்த கோபிகளுக்கு ஆசையாக. ஏன்னா அந்த கோபிகளுடைய சகோதரர்கள்லாம் கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸு, எல்லாம் கிருஷ்ணனோட டெய்லி மாடு மேய்க்க போகிறதுகள், கண்ணனோட உட்காந்துட்டு வனபோஜனம் எல்லாம் வேற சாப்பிட்றதுக்கு. பிப்ரத்வேனும் ஜடரபதயோகோ சிங்கவேத்ரே சகக்ஷே வாமே பானௌ மஸ்ருண கபலம் தத் பலானி அங்குலிஷுன்னு இடுப்புக்கும் பீதாம்பரத்தினோட புல்லாங்குழல் சொருகின்னு இருக்கானா. இடது கையில் தயிர் சாதம், நமக்கெல்லாம் சாப்பிடவே தெரியறதில்லை. இடது கையில் தயிர் சாதமா, விரல் இடுக்கில் ஊறுகாய் வச்சுக்கணுமா, அப்படி சாப்பிடணும், அப்படி கடிச்சுக்கணும். அதெல்லாம் கிருஷ்ணா தான். அப்படி சாப்பிட்டு அப்படி கடிக்கணும். நம்ம இட்லியே உட்காந்து ஃபோர்க்கில் குத்தின்னு இருக்கோம். ஆமாம், ரசிக்கணும் இல்லை, தேனா உள்ளங்கையில் விட்டு அப்படி நக்க வேண்டாமா. பாயசம் அப்படின்னா அப்படி இலையில விட்டு அப்படி வடித்து சாப்பிட்டா தானே சுக்கம். அதுக்கு ஒரு கப்பு போட்டு ஸ்பூனை போட்டு அதையும் படுத்தி அந்த அனுபவம், அந்த கிருஷ்ணானுபவம் அவ்வளவு அழகு இல்லையா, அத்தனை சுகம் இல்லையா. அப்போ அத்தனை ஜோரா இந்த கோபிகளா கிருஷ்ணா. இந்த குழந்தைகள்லாம் வந்து சொல்லுமா, அடி நீங்கள் கிருஷ்ணனை குனிய வச்சு நான் பச்சை குதிரை தாண்டினேன் தெரியுமா. உடனே கோபிகள் கேட்பா, கிருஷ்ணையாடா? நான் மட்டும் இல்லை, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் தேவர்கள் எல்லாம் கண்ணன் காலில் விழுந்து காப்பாத்துன்னு கத்தினா, இந்த குழந்தைகள் கிருஷ்ணனை குனிய வச்சுட்டு ஓடி வந்து அவன் மேலே கையை வச்சு ரெண்டு காலை அகட்டி அப்படி குதிக்கிறதுக்கலாம் பச்சை குதிரை. சமயத்தில் கிருஷ்ணன் சொல்கிறான், டே எப்போ பார்த்தாலும் என்னையே குனிய வைக்கிறேன்டா, நான் ஒரு தடவை தாங்குறேன்டா, ப்ளீஸ்டா, நான் ஒரே ஒரு தடவை தாண்டுறேன்டா. உடனே ஒரு பையன் வருவான், பக்கத்தில் மதுமங்கலன் இவெல்லாம் உண்டு, ஸ்ரீதாமா, அவெல்லாம் கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டு. தோல் மேலே கையை போட்டு, கிருஷ்ணா இது கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார், உன் சைஸ் என்ன, நாங்கள் குனிஞ்சு எங்கள் மேலே நீ கை வச்சா எங்கள் நிலைமை என்ன, கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். நீ குனி, நாங்கள் தாண்டுறோம், நியாயம் இல்லைடா. அப்போ உடம்பை இழைச்சிக்கோ. அது முடியாதுடா, அப்போ இப்படியே இரு, குனி. உலகம் எல்லாம் பரபிரம்மத்து காலில் விழுந்தா பரபிரம்மத்தை குனிய வச்சு பச்சை குதிரை தாண்டக்கூடிய குழந்தைகள் அந்த கோப குழந்தை. அதெல்லாம் பாக்கியம், அவ்வளோ பெரிய பாக்கியம். பரபிரம்மத்தை எப்படிலாம் அனுபவிக்கலாம்னு சொல்லி கொடுக்கறது தானே நம்முடைய தர்மம். தெய்வம் எங்கேயோ கிடையாது. தூணிலும் இருப்பான், திரும்பிலும் இருப்பான், மடியிலும் இருப்பான், பூவிலும் இருப்பான், எங்கே வேணா இருப்பான். அப்போ அந்த குழந்தைகள்லாம் வந்து சொன்னோன்னே கோபிகள், ஓ கிருஷ்ணா எங்களுக்கு இப்படிலாம் பாக்கியம் வேணும்டா அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறாள். அந்த பிரார்த்தனை அப்படியே உள்ளுக்குள்ள பகவான் வாங்கி வச்சுக்கிறான். நீங்கள் சொல்கிற எல்லாம் சுவாமிக்கு ஆதரவு விழுறது. கரெக்டாக எந்த சமயத்தில் கொடுக்கணுமோ நன்னா கொடுப்பான், கவலையே வேண்டாம். நமக்கு கொடுக்கறதுக்காக தானே சுவாமி இருக்கார். மரங்கள்லாம் பழுக்கிறதே, அந்த பழத்தை ஒரு மரமாக எது சாப்பிட்றதா, நமக்கு தானே எல்லா பழத்தையும் கொடுக்கறது. அப்போ எல்லாமே கண்ணன் கொடுப்பான். இந்த கோபிகைகள் அழகாக காத்துட்டு இருந்தாளாம். சரத்காலமும் வந்தது, பௌர்ணமியும் வந்தது. கண்ணன் பார்த்தானா, இந்த கோபிகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அப்படி ஒரு அலங்காரம் பண்ணிட்டான். பார்த்து 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 இந்த ரங்கராஜன் அலங்காரம் பண்ணிட்டு வரணும். வரதன் ஒரு அலங்காரம், மலையப்பன், அது இந்த ரத சப்தமி. அப்படி போயிட்டு அப்படி போயிட்டு அப்படி போயிட்டு அப்படி போயிட்டு அப்படி சல்லுன்னு ரவுண்ட் அடிப்பார், அப்படி போவார், அப்படி மாற்றின்னு வருவார், அப்படி திருப்பி அடுத்த ரவுண்டு.
அந்த சிறிய திருவடி பெரிய திருவடி சந்திரபிரப சூரிய பிரப அந்த வாகனத்தில் அந்த வர அழகும் அது அந்த அந்த சூரியோதய சமயத்தை அப்படி சுவாமி வர்றதெல்லாம் நிஜமாகவே ஒரு ஜென்மாலாம் போதாது. அவசரமாக மோட்சத்துக்கு போயெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. மோட்சம் அங்கேயே தான் இருக்குது. நம்ம இடம் அங்கே கன்ஃபார்ம்டு தான், யாரும் எடுத்துக்கலாம் மாட்டா. மீண்டும் மீண்டும் பாரத பூமியில் வரணும், மீண்டும் மீண்டும் இந்துவா பிறக்கணும், மீண்டும் மீண்டும் பகவத் அனுபவிச்சுட்டே இருக்கணும். போதவே போதாது. எவ்வளவு இருக்குது, கொட்டி கிடக்கு அனுபவம். அனுபவிக்க வேண்டாமா? அந்த மாதிரி இந்த கண்ணன் சர்வலங்காரம் பீதாம்பரம், அதுக்கு அந்த மேட்சிங், அவன் கருப்புக்கு அந்த பீதாம்பரம் அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கான்ட்ராஸ்ட் கலர், கழுத்து நிறைய மாலைகள்லாம் போட்டுண்டு, துளசி மாலை வனமாலையெல்லாம் போட்டுண்டு, ஜோரா தலையில் ஒரு மயில் பீலியை சொருகிண்டு, புல்லாங்குழலாம் எடுத்துண்டு சந்தியா வேளை கிளம்புறானோ. யாருக்கும் தெரியாமல் கிளம்பிட்டான். நந்தகோபுரிய சோதை கூட தெரியலையாம். பலராமர் வந்தார், தோள் மேலே கையை போட்டார். குழந்தை எங்கே? ஒரு அவசரமான வேலை, தோ போயிட்டு வந்துடுறேன். என்னன்னு சொல்லிட்டு போக முடியாது அண்ணா கிட்ட. என்ன இவர் வேறு செம்பர் கழலடி செல்வா பலதேவா. பலராமன் போன பாதையெல்லாம் இவன் போவான், இவன் தனியாக ஒரு பாதை வச்சுருக்கானோ. என்னடா அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஏதோ போயிட்டு வரேன். சரி போயிட்டு வா. நேராக வந்துவிட்டானா. பகவான் தங்கினது நந்தகாவ் கோகுலம் தான். பிருந்தாவனம் அவனோட ரெசிடென்ஸ் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிருந்தாவனம்ன்ற ஒரு சின்ன காடு. பூரா மண்டலத்துக்கு பேர் விரஜமண்டலம்னு பேர். மதுரா, கோவர்தனம், பிருந்தாவனம், மகாவனம், பில்வவனம், பாண்டீரவனம், பத்ரவனம், பர்சானா, இது எல்லாம் சேர்ந்து விரஜபூமின்னு பேர். அதில் முக்கியமாக ஒரு 12 காடுகள் உண்டு, யமுனையுடைய இந்த பக்கமும் அந்த பக்கமும். அதில் ஒரு குட்டி காடு தான் பிருந்தாவனம். முழுசாக பிருந்தாவனம் கிடையாது. அந்த பிருந்தாவனத்துக்கு கண்ணன் வரான். அழகாக நந்தகாவிலிருந்து பிருந்தாவனம் இன்னைக்கு வண்டியில் போனால் 1 மணி நேரம் ஆகும், அவ்வளோ தூரம் இருக்குது டிஸ்டன்ஸு. அதில் அழகாக சந்தியா வேளையில் வந்துட்டானா. வீட்டுக்கு கடகடன்னு மாடு மேய்ச்சிட்டு வந்தான், நன்னா குளித்தான், ஜோர அலங்காரம் பண்ணிண்டான், சர்வலங்கார பூஷிதனா வந்தானான். ஜோரா அங்கே ஒரு வட்டவிருட்சம், வட்டபத்திர சாயிதானே சுவாமி. ஆலமாமரத்தின் இலை மேல் ஒரு பாலகனா ஐஞாலமேழும் உண்டான். இந்த ஆலமரம்ன்றது கண்ணன் ரொம்ப பிடிக்கும். பிரளய காலத்தையும் படுத்துக்கிறானா. இந்த வம்சி வட்னே அதுக்கு பேர். பிருந்தாவனத்தில் வம்சி வட்டுன்னு இருக்குது. வம்சின்னா புல்லாங்குழல்னு அர்த்தம். வம்சி, வேணு, முரளி, இது எல்லாமே புல்லாங்குழலோட பேர். கிருஷ்ணன் பேர் இல்லை. வம்சீதரன்னா கிருஷ்ணன், முரளீதரன்னா கிருஷ்ணன், வேணுகோபாலன்னா கிருஷ்ணன். வம்சி, வேணு, முரளிலாம் புல்லாங்குழல் சைஸு இத்தினூன்னு இருக்கும், ஒரு முழு நீளம் இருக்கும், நாதஸ்வரம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு பேர். ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு வச்சுருப்பானோ. மாடுகள் மேய்க்கும் பொழுது ஒரு புல்லாங்குழல், அதுங்களை கூப்பிட்றது ஸ்பெஷல் நாதம். கோபிகளை கூப்பிட்றது ஒரு ஸ்பெஷல் புல்லாங்குழல் வச்சுருக்கான். அவள் காதில் மட்டும்தான் விழுமா. அழகாக வந்துட்டான். யமுனை ஆற்றங்கரையில் பிருந்தாவனத்தில் அந்த வம்சி வட்டவிருட்சம் கீழே வந்தான். வட்ட அப்படின்னா ஆலமரம், வட்டவிருட்சம்ன்றது ஆலமரம். வட்ட பத்திர சாயி, ஆளிலை கண்ணன் அப்படி அழகாக வந்தான். மரத்து கீழே நின்னான், ஒரு காலை மடக்கினான், இடுப்பு அப்படி சாய்ச்சின்றான், கழுத்தை சாய்ச்சின்றான், கையில் புல்லாங்குழலை வச்சுட்டான். ஜோர வேணுகானம் பண்ணான். கண்ணை இடானர இடத்தோடு சாய்த்துன்னு பெரியாழ்வார் சொல்கிற மாதிரி அப்படி தலையெல்லாம் சாய்ச்சிண்டு அப்படி நிற்கிறான். பாதி கண்ணு மூடி பாதி கண்ணு திறந்துண்டு எந்த கோபிகைகளெல்லாம் தனக்காக பிரார்த்திச்சுண்டாலோ அந்த கோபிகைகளை நினச்சிண்டு ஒரு வேணுகான். காற்றினிலே வரும் கீதம், அது அப்படியே நினச்சிட்டு இருங்கோ. நாளைக்கு வந்து கூடும். கோபிகளை 8 மாதம் காத்துட்டு இருந்தால, நமக்கு என்ன காத்துட்டு இருக்கிறது? மீதி ராசலீலா வைபவம் நாளைக்கு. இந்த ஸ்மரணை ஒருவேளை ராத்திரியே வேணுகானம் கேட்டு கண்ணன் கூப்பிட்டா போய் பார்த்துருங்களே. இந்த ஸ்மரணையோடு அந்த செந்தாமரை பாதங்களோட கண்ணன் திரிபங்கி ரூபத்தில் அந்த வேணுகானம் பண்ணுற அந்த ரூபத்தை நினச்சிக்கோங்கோ. மனசில் அப்படியே வச்சுட்டு தியானம் பண்ணுங்கோ. கண்ணன் வருவான், கிருபை பண்ணுவான். ராதே கிருஷ்ணா. सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा.